கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மறுபடியுமாக கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வெள்ளிக்கிழமை தோறும் நாம் தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய ரீபிரின்ஸ் புஸ்தகத்தின் அடுத்த ஒரு பாடத்திற்கு நாம் மீண்டும் வந்து சேர்ந்திருக்கிறோம். ஸோ இந்த வாரம் 75வது வாரம் நம்ம பார்க்க இருக்கும் பாடம் 53வது பாடம். பாடத்தின் தலைப்பையும் சகோதரர் சொல்லிட்டாரு. இறுதியாக சகோதரர்களே சிந்தியுங்கள் என்ற தலைப்பின் கீழே ஒரு பாடத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஃபைனலி பிரதர் திங்க் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே பாடத்தை பார்க்க இருக்கிறோம். ரீபிரின்ஸ் பேஜ் நம்பர் 5908 இடம்பெற்றிருக்கும் ஒரு பாடம். ஸோ தலைப்பை நம்ம நல்லா உள்வாங்கிட்டோம். இறுதியாக சகோதரரே சிந்தியுங்கள் அப்படின்னு சொல்கிற இந்த தலைப்பிலிருந்து என்ன பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக சகோதரர் எடுத்திருக்கிற வசனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க. ஸோ எந்த ஒரு சப்ஜெக்ட்டுமே நம்ம பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அதோடைய பேக்ரவுண்டை நம்ம செட் பண்ணிட்டு தான் உள்ளே போவோம் ரீபிரின்ஸ் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இன்னைக்கு கூட நம்ம என்ன பண்ணிட்டு உள்ளே போகிறோம்னா என்ன விஷயத்தை சகோதரத்துக்குள்ளே சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தீர்மானிச்சிடலாம். ஆக்சுவலாக எந்த ஒரு விஷயத்தின் அடிப்படையில் இதுக்குள்ளே போகிறது அப்படிங்கிறத இந்த வசனத்தில் கடைசி வார்த்தையை படிக்கும்போது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வாசிக்க முடியுமா? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கடைசியாக சகோதரரே, அதனால தான் தலைப்பு என்ன கொடுத்திருந்தாரு? கடைசியாக சகோதரரே திங்க் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்திருந்தார். வாசிங்க. உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். இந்த வசனத்தை வார்த்தைகள் தடுமாறாம படிக்கிறதுங்கிறது ரொம்ப கடினமான ஒரு காரியம். நம்ம படிக்கும்போது நமக்கு தெரிஞ்சிருக்கோம். ஸோ அதனால இந்த ஒரு விஷயத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, இறுதியாக சகோதரரே சிந்தியுங்கள் அப்படிங்கிற தலைப்பு. இந்த வசனத்தில் கூட பாருங்களேன், தலைப்பு அப்படியே உள்ள இருக்கு. எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது இறுதியாக சகோதரரே, கடைசியாக முடிக்கும் போது சிந்தித்து கொண்டிருங்க. அப்போ என்ன படிக்க போறோம்னு புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இதுக்கு இடையில என்ன இருக்கோ இதைத்தான் இந்த சப்ஜெக்ட்ல ஃபுல்லாக படிக்க போறோம் அப்படின்னு நினைச்சோம்னா அது தப்பு. ஏற்கனவே தெரியும், ரீபிரின்ஸ் சப்ஜெக்ட்ல நம்ம நினைக்கிற மாதிரி தலைப்பை வச்சுட்டு உள்ள போக முடியாது. அப்போ என்ன கருத்தை சகோதரர் சொல்ல வர்றாருன்னா, சிந்தித்து கொண்டிருங்கள் அப்படிங்கிற பாயிண்ட் எடுக்கிறார் வெளியே. சிந்தித்து கொண்டிருங்கள்னா எது நம்மளை சிந்திக்க வைக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சிந்தை, நம்முடைய மைண்டு. இன்னைக்கு ஃபுல் பாடமும் நம்முடைய மைண்டை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஸோ நம்முடைய மைண்டு நான் சொல்கிறது நமக்கு இருக்கக்கூடிய சுபாவமாக இருக்கக்கூடிய அந்த சிந்தை, அந்த சிந்தையை பற்றி நம்ம படிக்க போகிறோம். இந்த சிந்தையை பற்றி நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, எல்லா பெரிய அறிஞர்கள், ஞானிகள், கல்விமான்கள் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, இந்த சிந்தையை பற்றி எல்லாருமே ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறாங்க. மைண்டுடைய பவரை பற்றி எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. என்ன ஒத்துக்கிறாங்கன்னா, மைண்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கண்ணில் பார்க்க முடியுமா? ஆனால் அது எதுக்குள்ள தான் இருக்கு? நம்முடைய சரீரத்துக்குள்ள தான் இருக்குது. ஆனால் அது எப்படி இருக்குன்னு நம்மளால என்ன பண்ண முடியாது? கண்டுபிடிக்க முடியாது. அப்போ கண்ணுக்கு தெரியாத மைண்டு கண்ணுக்கு தெரிகிற விஷயங்கள் உடம்புக்குள்ள இருக்குதா? இம்பார்ட்டண்ட்டாக கண்ணுக்கு தெரிகிற உடம்புக்கு இருக்கிற முக்கியமான பாகங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். ஹார்ட்டு முதல்ல தான், ஹார்ட்டு தான் பிரச்சனை. இப்போ ஸோ ஹார்ட் எடுத்துக்கலாமா? இப்போ யோசிச்சு பாருங்க. கண்ணு ஓகே எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் கண்ணுக்கு தெரியும் இல்லையா? கண்ணுக்கு தெரிகிற பாகங்கள் பவர்ஃபுல்லா, கண்ணுக்கு தெரியாத மைண்டு பவர்ஃபுல்லா? மைண்டு தான் பவர்ஃபுல் சொல்றீங்க. எந்த அடிப்படையில்? நம்ம எந்த விஷயத்தை படித்தாலும் விளக்கம் சரியா புரிஞ்சுக்காம படிச்சுட்டு தலைப்பை மட்டும் படிச்சுட்டு போயிட்டோம்னா பிரயோஜனம் இருக்காது. எந்த அடிப்படையில்? உடம்புல இருக்கிற மற்ற பாகங்களை காட்டிலும், கண்ணுக்கு தெரிகிற பாகங்களை காட்டிலும் கண்ணுக்கு தெரியாத மைண்ட் பவர்ஃபுல். கண்ட்ரோல், ஒட்டுமொத்த பாடியும் கண்ட்ரோல் பண்றது மைண்டு தாங்கிறீங்க. ஓகே, சொல்ற பதில் கரெக்ட். இப்படி சொல்லாமன்னு பாருங்க, கரெக்டா இருக்குமான்னு பாருங்க. மைண்டு மட்டும் சரியில்லைனா உடம்புல இருக்கிற எல்லா பாகங்களும் நல்லா இருந்தா கூட பசிக்காது, தூக்கம் வராது. பண்றோமா இல்லையா? நமது நேரத்துக்கு கரெக்டாக என்ன எடுக்காது? பசி எடுக்காது. அதே டைம் பார்த்தீங்கன்னா சரியா தூக்கம் வராது, தப்பா யோசிப்போம், இதெல்லாம் போகும். அப்போ கண்ணுக்கு தெரிகிற விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக இருந்தால் கூட ஏன் கண்ணுக்கு தெரியாத மைண்டு பவர்ஃபுல் சொல்கிறோம்னா, மைண்டு மட்டும் சரியாக வேலை செய்யலினா, மைண்டு மட்டும் ஒத்துழைக்கலினா மற்ற எல்லா பாகங்களும் உடம்புல பாதிக்கப்படும் அப்படிங்கிறது உண்மை. கண்ணு பாதிக்கப்படும், ஹார்ட் பாதிக்கப்படும். உண்மையா இல்லைங்க? மனசு கொஞ்சம் இலகி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஹார்ட் கூட பாதிக்கப்படும், பிளட் ப்ரெஷர் அதிகமாகும். பார்த்துருக்கோம். நம்ம நிறைய பேருக்கு என்ன சொல்றாங்கன்னா, மனசு நீங்க சரியா வைக்கலினா உங்களுக்கு உடம்புல இருக்கிற எல்லா வியாதிகளும் வந்துடும் அப்படிங்கிறது கூட கருத்து. நம்ம கூட படிச்சிருக்கோம், நிறைய பார்த்துருக்கோம் எக்ஸ்பீரியன்ஸ்ல.
அந்த அடிப்படையில் தான் எல்லாருமே ஒத்துக்கிறாங்க மைண்டு தான் பெருசு. அடுத்த பாயிண்ட், அந்த மைண்டு பெருசுன்னு சொல்கிறோமே அது நம்மளை என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துக்கு நம்ம போய் சேரணும் அப்படிங்கிறத மைண்டு தான் தீர்மானிக்குது. அதாவது நம்முடைய இறுதி கட்ட வாழ்க்கை அல்லது இறுதியாக நம்ம எட்ட போகிற அந்த ஒரு ஸ்தானம், இறுதியாக நம்ம எங்கே போய் முடிக்க போகிறோம் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். இறுதியாக நம்ம எங்கே போய் முடிக்க போகிறோம் அப்படிங்கிறத, டெஸ்டினேஷன் அப்படிங்கிறத நமக்குள் இருக்கிற எது தீர்மானிக்குதுன்னா நம்முடைய சிந்தை தான் தீர்மானிக்குது. ஒரே ஸ்கூலில் படிக்கிறாங்க, ஒருத்தர் டாக்டர் ஆயிரம், ஒருத்தர் தெருவில் பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. உலக பிரகாரமாக சொல்கிறேன், 2 பேரும் ஒரே ஸ்கூலில் தான் படித்தாங்க. ஏன் இவர் டாக்டர் ஆனார், ஏன் இவர் தரித்திரராக மாறிட்டார்? ஏதோ ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. அந்த முடிவு எங்கேருந்து வந்திருக்கும்? சிந்தை. அப்போ ஒரு சிந்தை ஒரு மனுஷனை என்னவா அவன் ஆக போறாங்கிறத கூட என்ன பண்ணுது? தீர்மானிக்குது. உடம்பையும் பார்த்துக்குது, அவங்க வாழ்க்கையும் பார்த்துக்குது, அவங்களுடைய டெஸ்டினேஷன் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துக்குது. இதை மீறி நம்முடைய 7ஆம் சபையின் தூதன் சில விளக்கங்கள் கொடுக்குறாரு. மைண்டினுடைய பவர் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு. ஒரு கர்ப்பமாக இருக்கும் ஒரு தாய், வயிற்றுல குழந்தை இருக்கு. கர்ப்பமாக இருக்கக்கூடிய ஒரு தாய், வயிற்றுல குழந்தை இருக்கு. இந்த வயிற்றில் இருக்கிற குழந்தை என்ன மாதிரி சிந்திக்க போகுது பிறந்ததுக்கு அப்புறம்? வயிற்றில் இருக்கிற குழந்தை, கருவா இருக்கிற குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா எப்படி எப்படி சிந்திக்க போகுது அப்படிங்கிறது அதுக்குள்ள இருந்து எப்படி பிறக்குது அப்படின்னா, அது எப்படி பிறக்குதுன்னா, அந்த கர்ப்பமாக இருக்கக்கூடிய தாய் கர்ப்ப காலத்தில் என்னென்னலாம் மைண்டில் திங்க் பண்ணுறாங்களோ அந்த திங்கிங் தான் அந்த குழந்தையவே டிசைன் பண்ணுதுங்கிறார். இது உண்மை. நான் இது படிக்கும்போது ஃபஸ்ட்டு ஏற்றுக்கல, ஆனால் உண்மைதான். பாடி ஷேப்பு, தோற்றம், கண்ணு, மூக்கு, காது இதெல்லாம் யார் மாதிரி இருக்கு? அப்பா அம்மா மாதிரி இருக்கும். கரெக்டாக இல்லையா பேர்? கரெக்டாக இருக்கும், ரைட். ஆனால் அந்த குழந்தை எப்படி முடிவெடுக்குது அப்படிங்கிறது அப்பாவுடைய தோற்றத்தை வச்சோ அம்மாவுடைய தோற்றத்தை வச்சோ இல்லை. அதுக்கு உள்ள பயிற்சி நடக்குது. எங்கே பயிற்சி நடக்குது? வயிற்று கொடுக்குற காலத்தில் பயிற்சி நடக்குதாமா. எதை வச்சு பயிற்சி நடக்குதுன்னா, அந்த தாய் என்னென்னலாம் திங்க் பண்ணுறாங்களோ அந்த திங்கிங் தான் அந்த குழந்தையினுடைய திங்கிங்கை நாளைக்கு மாறுது அப்படின்னு எழுதியிருக்கார். வாசிங்கப்பார், தமிழில் போட்டிருக்கேன், வாசிங்கப்பார். ஒரு சில தாய்மார்கள் தங்கள் எண்ணங்களே தங்கள் பிறக்காத குழந்தைகளின் வடிவமைப்போடு தொடர்புடையது என்பதை உணர்கிறார்கள். இது தெரிஞ்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. நிறைய பேர் கண்டுபிடிச்சு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, கர்ப்ப காலத்தில் மற்ற சமயத்தில் எப்படி இருந்தாலும் சரி, தன் குழந்தை நல்லா இருக்குன்னு நினைக்கிற தாய்மார்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, சிந்திக்கிற விஷயத்தில் சரியான விஷயத்தை சிந்திக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி சிந்திக்கும் போது குழந்தையை பெற்றெடுக்கும் போது அந்த குழந்தையும் அதே சிந்தையில் வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால மைண்டினுடைய பவர் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஒரு எக்ஸாம்பிள் ரொம்ப அருமையாக ஃபிட் ஆகுது. ஸோ இது யாருக்கு தெரிஞ்சிடும்? தாய்க்கும் தெரியும், தகப்பனுக்கு தெரியும். இப்போ அம்மா என்ன பண்ணுவாங்க? நல்லதையே திங்க் பண்ணுவாங்க. இப்போ படித்தோம்ல பிலிப்பியர் 4:8, அந்த மாதிரி அம்மா என்ன பண்ணுவாங்க? நல்லதையே திங்க் பண்ணுவாங்க. அப்பா என்ன பண்ணுவார்? அப்பாவுடைய சிந்தனை குழந்தைக்குள்ள போகாதுல்ல, அம்மாவுடைய சிந்தை தானே குழந்தையுடைய சிந்தையை மாறுது. அப்போ அப்பா என்ன பண்ணுவார்? என்ன பண்ணுவாராமா? சில தந்தைகள் இதை உணர்ந்து கொள்கிறார்கள். எதை? என் மனைவி கர்ப்பமாக இருக்கும்போது சரியா திங்க் பண்ணலினா வயிற்றுல இருந்து பிறக்க போற குழந்தையும் என்ன பண்ணாது? சரியான ஒரு முடிவு எடுக்காது. அது சிந்தை சரியா இருக்காதுன்னு முடிவு பண்ணிட்டு தகப்பன்மார்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, சகோதரிகள் குழந்தையை பெற்றெடுக்கிற வரைக்கும் கர்ப்பமாக இருக்கக்கூடிய காலத்துல பயங்கரமா பார்த்துக்கிறாங்களாமா அம்மாவில்லை மனைவியை. வாசிங்க இப்ப. தங்கள் மனைவி உன்னதமான குழந்தைகளை பெறுவதற்கு கர்ப்ப காலத்தில் தங்கள் மனைவிகளின் மனதை உன்னத எண்ணங்கள். அப்ப கணவன் என்ன பண்ணுவார்? பக்கத்துல உட்காந்து மனைவியினுடைய மைண்ட்ல என்னென்ன வரணுங்கிறது இவர் பிராக்டிஸ் பண்ணுவார். இவர் வாட்டுக்கு கண்டபடி சத்தம் போட்டு வச்சுக்கோங்க, அந்த அம்மாவை என்ன பண்ணும்? சத்தம் போடாது. திருப்பி சத்தம் போடுறதே இல்லையா, திருப்பி ஒரு கோபமான எண்ணம் உள்ள வரும் இல்லையா, அந்த கோபமான சிந்தை யாருக்கு போயிடும்? அப்ப அந்த குழந்தைக்கு கோபம் வரக்கூடாதுன்னா அப்பா இப்ப என்ன பண்ணக்கூடாது? கோபப்படக்கூடாது. இது மனைவி கிட்ட காமிக்கூடாது. தொடர்ந்து வாசிங்க. லட்சியங்கள், உயர்ந்த லட்சியங்கள், அழகு, கருணை, கலை, தூய்மை, மரியாதை, ஆன்மீகம் போன்றவற்றால் ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் விஷயங்கள். சோ இது எல்லாத்தையுமே அவர்கள் தூண்டி விடுகிறார்கள். யாருக்கு தூண்டி விடுறா? தகப்பன் குழந்தைக்கு தூண்டி விடுறதில்ல, தகப்பன் மனைவிக்கு தூண்டி விடுறாராமா. ஏன்னு கேட்டா, மனைவி இதெல்லாம் வச்சு திங்க் பண்ணும்போது இந்த விஷயங்கள் குழந்தையினுடைய வடிவமைப்பை என்ன பண்ணுதுன்னா தீர்மானிக்குது அப்படின்னு சொல்றதுனால யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு மனைவி கர்ப்பமாக இருக்கக்கூடிய காலத்துல அந்த குடும்பம் எப்படி இருக்குது உணர்ந்து கொண்டா? சண்டை வரும்? எப்படிதான் இருக்கும்? சமாதானமா தான் இருக்கும். அதையும் சகோதரர் எழுதியிருக்கார். வாசிங்க இப்ப. தாயின் மனதின் ஆற்றல், அதாவது பவர் ஆஃப் மைண்ட். ஒரு தாயுடைய மைண்டினுடைய பவர்
குழந்தைகளுக்கு நல்லது அல்லது தீமையான விளைவை ஏற்படுத்தும் என்பதால் பல வீடுகளில் தீவிரமான மாற்றத்தை கொண்டு வருகிறது. என்ன தீவிரமான மாற்றம் தெரியுமா? கணவன் எப்பேற்பட்ட கோபக்காரர் இருந்தா கூட மனைவி கர்ப்பமாக இருக்கும்போது தன் குழந்தை சரியா வரணுங்கிறதுக்காக அவர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறார்னா, மனைவி மீது அன்பு செலுத்த ஆரம்பிக்கிறாரு. மனைவிக்கு தவறான எண்ணங்கள் வராம தடுக்கிறார். இப்படி பார்த்து பார்த்து கேர் எடுக்க குழந்தை பெற்றெடுப்பதற்குள் இந்த தகப்பன் தன் மனைவிக்கு ஒரு புது ரிலேஷன்ஷிப் என்ன பண்ணிக்கிறாருன்னா ஏற்படுத்தி பல குடும்பங்கள்ல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைண்டு குடும்பத்தை சமாதானமாக மாற்றுகிறதுன்னு சொல்லி எழுதியிருக்காரு. எதுக்காக இந்த பாயிண்ட் இப்போ உள்ள போனோம்? பவர் ஆஃப் மைண்டு. ஆரம்பத்தில் பார்த்தோம், ஒருத்தர் என்னவா போய் முடிக்க போறாரு அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது மைண்டு தான். அட் த சேம் டைம் பிசிக்கலாவே நம்முடைய உடம்புக்குள்ள கண்ணில் பார்க்க முடியாத மைண்டினுடைய பவர், கண்ணில் பார்க்கக்கூடிய விஷயங்களுடைய சிந்தையையும் முடிவையும் தீர்மானம் எடுக்கிற அளவுக்கு அதுக்கு தேவன் பவர் வச்சு என்ன பண்ணியிருக்காராமா, படைச்சிருக்காராமா. இது தெரியாத குடும்பங்கள் தான் என்ன பண்ணிடுறாங்கன்னா, வழக்கம் போல பிஹேவ் பண்றதுனால குழந்தையை பெற்றெடுக்கும் தாய்மார்கள் அந்த குழந்தை என்னவா மாறுறதுக்கு காரணமா போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சரியான சிந்தையெல்லாம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத எழுதிட்டார். அதை வாசிருங்க. ஏனென்றால் பெரும்பான்மையான மக்கள் தவறு செய்வதை விட சரியானதை செய்வதையே விரும்புவார்கள் என்பதும். இந்த மக்கள் சொல்றது ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு தகப்பன் ஒரு தாய் இருக்காங்க. எப்பொழுதுமே அவங்க எதை விரும்புவாங்க? யாரும் தப்பு செய்யணும்னு சொல்லி யாரும் செய்யறது இல்லை, நல்ல விஷயத்தை செய்யணும் தான் சொல்லி முயற்சி செய்யறாங்க. அவர்களின் முக்கிய சிரமங்கள் மற்றும் முட்டுக்கட்டைகளில் ஒன்று அறியாமை என்பதும் எங்கள் நம்பிக்கை. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, தமிழ் கொஞ்சம் இந்த சென்டென்ஸ் கஷ்டமா இருக்கு படிக்கிறதுக்கு. என்ன சொல்றாருன்னா, எல்லாருமே நல்லவங்களா தான் தங்க குழந்தை பெற்றெடுக்கணும்னு நினைக்கிறாங்க. எல்லா தகப்பன்மாரும் தாய்மாரும் நல்ல குழந்தை தான் பெற்றெடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன புரியறது இல்லைன்னா, நாம 2 பேரும் சண்டை போடாம இருந்தா தான் குழந்தை ஒழுங்கா பிறக்கிறது தெரியாம போய் அவங்க சண்டை போட்டுக்கிட்டு அதே தோற்றத்தோட அதே இயல்போட குழந்தையும் பெற்றெடுப்பதனால அந்த குழந்தையினுடைய சிந்தையும் கெடுக்கப்படுகிறது. அப்போ ஒரு குடும்பத்தை கண்ட்ரோல் பண்றது எது? இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். யாருடைய மைண்டு? தாயினுடைய மைண்டுன்னு சொல்லலாம், தகப்பனுடைய மைண்டுன்னு சொல்லலாம். அங்கிருந்தா நீங்க காப்பி ஆகுது. ஸோ இந்த அளவுக்கு அதுக்கு ஒரு பவர் இருக்குன்னு சொல்லி படிச்சுட்டு அப்படியே நேரம் எங்க வரலாம்னா, நாம் இதே விஷயத்தை கற்றுக்கொள்வதற்காக இங்க வரல, நாம் இதை தெரிந்து கொள்றதுக்காக வந்திருக்கோம். அப்ப நம்ம தெரிந்து கொண்ட விஷயம் எந்த அளவுக்கு நமக்கு வாழ்க்கையில மாற்றம் படுதுன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு சிந்தை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கிறது உண்மை. ஆனா அந்த சிந்தையில தேவன் எதை வைக்க சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா, அவருடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வைக்க சொல்லியிருக்காரு. அவருடைய சட்டதிட்டங்கள் அடங்கிய புஸ்தகம் தான் நம்முடைய பரிசுத்த வேதாகமம். இதை படிக்க ஆரம்பிச்சோம், புரியல. பாபிலோன் இருந்தோம், சத்தியம் கிடைச்சது, கேட்டோம். அவளை விட்டு வெளியே வாங்கன்னு சொன்னாரு, வெளியே வந்தோம். வந்ததுக்கு அப்புறம் பைபிள் வசனங்களுக்கு கொடுக்குற சத்தியங்களை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சோம். அந்த சத்தியம் சொல்லிச்சு, நீங்க இப்படியே இருக்கக்கூடாது, தேவனோட என்ன பண்ணுங்க, நீங்க உடன்படிக்கை பண்ணுங்கன்னு சொல்லிச்சு. அந்த உடன்படிக்கைக்கு நம்ம என்ன பண்ணுன்னு சொல்லிச்சு, அதை செஞ்சோம். செஞ்ச உடனே தேவன் அவருடைய சிந்தையை நம்ம கொடுத்தார். நல்லா கவனிங்க. இப்ப உலக விஷயத்தை பத்தி நம்ம படிக்க வரல, இப்ப நம்ம பாயிண்ட்டுக்குள்ள போறோம். தேவன் நாம் உடன்படிக்கை செய்த நிமித்தமாக அந்த உடன்படிக்கை அப்ரிஷியேட் பண்ணி அவர் நமக்கு என்ன தராருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய சிந்தையை கொடுக்குறார். அந்த சிந்தைக்கு பேர் தான் நியூ கிரியேஷன். ஸோ நியூ கிரியேஷன் வளரணும் அப்படின்னா அடுத்தது என்ன நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய உடன்படிக்கை செஞ்சோம் இல்லையா, அந்த உடன்படிக்கைக்கு நம்ம உண்மையா இருக்கும்போது, அந்த உடன்படிக்கையின் மீது நாம் தீவிரமாக இருக்கும்போது, அந்த உடன்படிக்கையவே நம்முடைய நோக்கமாக நாம் எடுத்துக்கொண்டு வாழும்போது, அந்த நோக்கமும் பர்ஃபெக்டான அந்த நோக்கமும், உடன்படிக்கையை பர்ஃபெக்டா எடுத்துட்டு வாழ்ற அந்த நோக்கமும் தேவனுடைய பரிசுத்தாவியும் மிக்ஸ் ஆகி ஒரு புது விஷயம் நமக்குள்ள பிறக்குது. அதுக்கு பேர் தான் ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல். கரெக்டுங்களா? பாருங்க, நம்முடைய வாழ்க்கை பாபிலோன்றது வெளியே வந்தா நம்முடைய வாழ்க்கையில் அவ்வளவுதான், நம்ம சபையாயிரோன்னு நம்ம சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இதுக்கப்புறம் இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு. உடன்படிக்கை செய்யறோம், தேவன் சிந்தையை கொடுக்குறாரு. அந்த சிந்தையை உன்னத நிலைமை கொண்டு போறதுக்கு நம்முடைய உணர்வுபூர்வமான விஷயங்களும் தேவனுடைய பரிசுத்தாவின் சேரும்போது நாம் பரிசுத்தாவில் ஜெனிப்பிக்கப்படுகிறோம். அப்படி ஜெனிப்பிக்கப்பட்ட நாம ஜெனிப்பிக்கப்பட்ட நிலைமையிலிருந்து நம்முடைய வாழ்க்கை முடியறதுக்குள்ள ஒரு கிறிஸ்துவாக நாம மாறி நம்முடைய வாழ்க்கையை முடிக்கணும். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்னா நம்ம எதை கண்ட்ரோல் பண்ணா நடக்கும்னு நினைக்கிறீங்க? மைண்டு தான். இப்போ உலக பிரகாரமான எக்ஸாம்பிள் கூட எடுக்கலாம். இது சகோதரர் சொல்ல எனக்கு சப்ஜெக்ட் எடுக்கும்போது தோணுச்சு. ஒரு தாய் தன் வயிற்றில் இருக்கிற அந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்கு தாயின் சிந்தை கரெக்டா இருக்கணும். கரெக்டா? இப்ப நம்ம பேப்டிஸ்ட்ல என்ன ஆகுது? நமக்கு இப்போ ஒரே ஒரு சகோதரி மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. பேப்டிஸ்ட்ல என்ன உருவாகுது? சகோதரர் யாருமே பேசலையே, என்ன காரணம் தெரியல.
ஒரு கரு உருவாகுது இல்லையா? கரு. இந்த கருவை நம்ம கிறிஸ்துவா பெற்றெடுக்க போறோமா இல்லையாங்கிறது எது தீர்மானிக்கும்? சிந்தை. அந்த சிந்தைக்கு பேர் தான் புது சிருஷ்டி. ரைட். இப்போ நம்ம இங்கே வந்துட்டோமா? இப்போ நம்ம ஒரு கிறிஸ்துவா நம்முடைய வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு நாம கண்ட்ரோல் பண்ண வேண்டியது மைண்டு. அட் த சேம் டைம் நம்ம உடம்புல இருக்கிறதுலே அதிக பவர்ஃபுல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மைண்டு தான். கண்ட்ரோல் பண்ண வேண்டியது மைண்டை, பவர்ஃபுல் மைண்டு. அப்போ பவர்ஃபுல்லான விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணா பவர்ஃபுல்லான விஷயம் நடக்கும். பவர்ஃபுல்லான விஷயத்தை கண்ட்ரோல் பண்ண முட்டா கீழ்த்தரமான விஷயம் நமக்குள்ள நடக்கும். எவ்வளவு முக்கியம் பார்த்துக்கோங்க மைண்டு. அப்படின்னா மற்ற மனுஷங்களை எந்த பிளேன்ல இருக்கிறாங்க? 6 பிளேன்ல இருக்கிறாங்க. மற்ற மனுஷர்கள் எல்லாம் 6 பிளேன். பார்க்கும்போது தெரியுது எனக்கு இது எந்த பிரதர் எது புதுசாக போட்டிருக்கீங்கன்னு பார்க்குறேன். 6 பிளேன்ல இருக்கிறாங்க. நம்ம மட்டும் எந்த பிளேனுக்கு போக போகிறோம்? கே, எல் அண்டு கேக்கு போக போகிறோம் இல்லைங்களா? ஸோ எல் அண்டு கேக்கு போகிறதுக்கு நாம் எதை கண்ட்ரோல் பண்ண வேண்டும்? ஏன் கண்ட்ரோல் பண்ண வேண்டும்? அதுக்கு சகோதரர் கொடுக்குறாரு. நீங்கள் இங்கிருந்து இங்கே போகணும்னா 2 விஷயத்தை செய்யணும். ஒன்று வாசிங்க இப்போ. எனவே நாம் உலகில் ஆர்வம் காட்டுவதைப் போல இறைவனின் முன்மாதிரியை பின்பற்றுவதும். உலகத்தில் ஆர்வம் காட்டுறோமா நம்ம? இதை தப்பா புரிஞ்சுக்க வேண்டாம். ஒரு உலக பிரகாரமான உதாரணத்தை பார்த்தோம்ல, இப்ப அதை சொல்றாரு. அது எவ்வளவு ஆர்வமா பார்த்தோம். அந்த மாதிரி குறிப்பாக கிறிஸ்துவில் உள்ள அவருடைய சகோதரர்கள் மீது. 2 பாயிண்ட், ஒரு நிமிஷம். இறைவனின் முன்மாதிரியை பின்பற்றுவது. 6ல் இருந்து எல்லுக்கும் கேக்கும் போறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயம், இறைவன் இந்த இடத்துல தப்பா வந்திருக்கு. தமிழ்ல என்ன வந்திருக்கும்? கிறிஸ்துவின் முன்மாதிரியை பின்பற்றுவதும். செகண்ட் பாயிண்ட், குறிப்பாக அவருடைய சகோதரர்கள் மீது என்ன காட்டணும்? அக்கறை காட்டணும். இப்ப நல்லா கவனிங்க. கிறிஸ்துடைய முன்மாதிரி பின்பற்றுவதற்கும் சகோதரர்கள் மேல அக்கறை அன்பு காட்டுறதுக்கும் நாம எதை கண்ட்ரோல் பண்ணணும்? சில சமயத்துல சகோதரர் மேல அன்பு காட்டுறோம்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ண வேண்டியது கண்ட்ரோல் பண்ணா மட்டும் வம்பள போய் முடியுதா இல்லையா? அப்ப R to L K போகணும்னா எதை கண்ட்ரோல் பண்ணும்? இப்ப சொல்லுங்க, நம்ம உடம்புல இருக்கிறதுல எது பவர்ஃபுல்? அந்த மனதின் வல்லமை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 4:8 சொல்றாருன்ட்டு 7ஆம் சபையின் தூதன் சொல்றாரு. இப்ப வாசிங்க இப்ப இந்த விளக்கத்தை. அப்போஸ்தலரின் புத்திமதியை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தனிப்பட்ட முறையில் தனக்கே உரியதாகவும் அதோடு கூட திருச்சபைக்குமான பொதுவான புத்திமதியாகவும் எடுத்துக்கொள்ளலாம். என்னவாக எடுத்துக்கொள்ளலாம்? திருச்சபைக்கான பொதுவான புத்திமதியாக எடுத்துக்கலாம். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் தேவையானதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளும் சர்ச் கிளாஸ் தான். எடுத்துக்கலாம். எதை எடுத்துக்கலாம்? எதை எடுத்துக்கலாம்? அதான் வாசிக்கும் போது கவனிச்சோம்னா கண்டுபிடிச்சிடலாம். எதை எடுத்துக்கலாம்? அப்போஸ்தலரின் புத்திமதி எடுத்துக்கலாம். அப்போஸ்தலரின் புத்திமதி என்ன? இப்போ எல்லாருமே வாசிக்க போறது, சகோதரி மட்டும் வாசிக்க போறதில்ல, எல்லாரும் வாசிக்க போறோம். கடைசியாக அதை விட்டுறலாம். சகோதரரே, இவைகளோ அதையவே சிந்தித்துக் கொண்டுதான் நம்ம எங்க போயிடுவோம்? 6ல் இருந்து எல் கேக்கு போயிடலாம். கரெக்டுங்களா? ஸோ இந்த இடத்துக்கு போகணும்னா கண்டிப்பாக நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டியது நம்முடைய மைண்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், அடுத்த ஒரு பாயிண்ட் கொடுக்குறாரு. ஈச் இண்டிவிஜுவல் இஸ், நம்ம ஒவ்வொருத்தருமே தனித்தனியா, ஈச் இண்டிவிஜுவல் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த கேர் ஆஃப் ஹிஸ் ஓன் மைண்ட். என்ன மைண்ட்? ஓன் மைண்ட். ஓன் மைண்ட் என்ன பேர்? அவங்களுடைய மைண்டு. கரெக்ட். இப்போ நாம மற்றவங்க மைண்டுக்கு பொறுப்பாளியா, நம்முடைய மைண்டுக்கு பொறுப்பாளியா? மற்றவங்க மைண்டு கிடையாது. மற்றவங்க மைண்டு கிடையாது. சகோதரர்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. எதுக்கு இல்லைன்னு சொல்லி போட்ட அப்புறம் வம்பு. நாம் எதுக்கு பொறுப்பாளினா நம்முடைய மைண்டுக்கு தான். ஏன்னா நாம ஓடுற நம்முடைய ஓட்டத்துக்கு நாம கண்ட்ரோல் பண்ண வேண்டியது நம்முடைய மைண்டு தான். யாராவது சொல்ல முடியுமா நான் இவர் மைண்டை கண்ட்ரோல் பண்ணி நான் ஜெயிச்சேன்னு சொல்ல முடியுமா? அவங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ணி நான் ஜெயிச்சேன். அப்ப யாருமே மற்றவங்க மைண்டை என்ன பண்ண முடியாது. நம்முடைய மைண்டை கண்ட்ரோல் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக இன்னொருத்தரையும் ஜெயிக்க வைக்கலாம். இன்னொருத்தரையும் ஜெயிக்க வைக்கலாம். எப்படின்னு கடைசியாக சொல்றேன் நான். ஸோ மைண்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு எதை சிந்திக்கணும்னு பவுல் சொல்லிட்டாரா? மைண்டு தான் கண்ட்ரோல் பண்ணா தான் நம்ம எல்லுக்கு கேக்கு போக முடியும்னு படிச்சிட்டோமா? அப்படின்னா மைண்டை கண்ட்ரோல் பண்றதுனா என்ன அப்படின்னு படிக்கலாம். மைண்டை கண்ட்ரோல் பண்றதுனா என்ன? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா? மைண்டை கண்ட்ரோல் பண்றதுனா நாம் தேவனோடு உடன்படிக்கை செய்திருக்கிறோம். அங்கிருந்து ஆரம்பிக்குது மைண்டை கண்ட்ரோல் பண்றது. நாம் தேவனோடு உடன்படிக்கை செய்திருக்கோம். கரெக்டா தப்புங்களா? கரெக்ட். உடன்படிக்கை செய்யும் போதே மைண்டை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். உடன்படிக்கை செய்யும் போதே மைண்டை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இல்ல பர், நீங்க வேற ஏதாவது மாத்தி சொல்றீங்க. இப்ப பாயிண்ட்டுக்கு வரலாம்.
உடன்படிக்கை பண்ணும்போது தேவன் கிட்ட நம்ம என்னன்னு சொல்லி உடன்படிக்கை பண்ணோம். சரி, நம்ம பண்ற உடன்படிக்கைக்கு என்ன பேரு? நல் மனசாட்சி. ஓகே, பதில் கரெக்ட். ஆனா நல் மனசாட்சியில் நம்ம என்னத்தை உடன்படிக்கை பண்றோம்? பலியின் உடன்படிக்கை. படிச்சோம்ல, காவனன்ட் ஆஃப் சாக்ரிஃபைஸ். பலியின் உடன்படிக்கை. பலின்னு என்ன? எனக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கு, கரெக்டா? எனக்குன்னு ஒரு விருப்பம், மைண்டு. எனக்குன்னு ஒரு மைண்ட் இருந்துச்சு. என்னைக்கு பேப்டிசம் எடுத்தனோ அன்னைக்கு அந்த மைண்டை ஏன் மைண்டா இருக்கிறத விட்டு கிறிஸ்துவோடைய விருப்பத்துக்கு மாத்திட்டேன். இதுக்கு பேர் தான் உடன்படிக்கை. கரெக்டா இல்லையா சொல்றது? ஸோ பேப்டிஸ்ட்ல என்ன நடக்குதுன்னா, ஓன் வில் வெளியே போகணும், லார்ட்ஸ் வில் உள்ள வரணும். இதுக்கு அப்புறமா உள்ள வந்துருச்சுன்னா இந்த உடன்படிக்கையில இந்த ப்ராசஸ் நடக்கணும். இந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் நமக்கு நம்மிடத்தில் எந்த உரிமையும் இல்லை. அப்படின்னா நாம என்ன ஆனோம்? நமக்கு நம்மகிட்ட எந்த உரிமையும் இல்லை. அப்ப நம்ம என்ன ஆனோம்? நாம என்ன ஆயிட்டோம்னா பலி ஆயிட்டோம். அதுதான் உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கைக்கு பேர் தான் பலியின் உடன்படிக்கை. 50ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்லிருங்களேன். பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய. அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? பேப்டிஸ்ட்ல தேவனே எனக்குன்னு ஒரு விருப்பம் இருந்துச்சுல்ல, சிந்தை இருந்துச்சுல்ல, மைண்ட் இருந்துச்சுல்ல, அந்த மைண்ட்ல இருந்து என் விருப்பத்தை எடுத்துட்டு கிறிஸ்துவின் விருப்பத்தை கொண்டு நான் என்ன பண்ணிட்டேன்? வச்சுட்டேன். அப்படின்னா உனக்குன்னு விருப்பம் இல்லையா? இல்லை. அப்போ உன் விருப்பத்தை என்ன பண்ண போறேன்? என் விருப்பம் வரும்போதெல்லாம் அதை நான் உங்களுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன், உங்களுக்காக விட்டுறேன். இந்த சாக்ரிஃபைஸ் பேர் தான் காவனன்ட் பை சாக்ரிஃபைஸ். இவர்களுக்குன்னு சொந்தமா விருப்பம் இருக்குமா? காவனன்ட் சாக்ரிஃபைஸ் பண்றவங்களுக்கு சொந்த விருப்பம் இருக்குமான்னு கேட்கிறேன். இருக்கவே இருக்காது. தலை எப்படி ஆடுதுங்கிறத வச்சு கண்டுபிடிச்சலாம். இருக்குமா? அப்ப எந்த விருப்பமா இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் யார்கிட்ட கேட்டு தான் முடிவு எடுக்கணும்? தேவன்கிட்ட கேட்டு தான் முடிவு. அதுக்கு பேர் தான் பலியின் உடன்படிக்கை. இதை செஞ்ச உடனே தேவன் சும்மா இருக்காரா? இவ்வளவு தூரம் நீங்க செஞ்சிட்டீங்கல்ல, இந்த உலகத்துல யாரும் செய்யாத நீங்க செஞ்சிட்டீங்கல்ல, ஒத்துக்கிட்டீங்கல்ல, அதனால என்ன பண்றேன், இது வரைக்கும் நீங்க வெளியே இருந்தீங்க, இப்ப வீட்டுக்குள்ள வாங்கிட்டார். ஸோ அந்த வீட்டுக்குள்ள வரக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் தான் அப்பா பிதாவேன்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை தேவன் நமக்கு கொடுக்குறாரு. வாசிக்கலாம் பாருங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம் 14-15. ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். நாம நம்முடைய ஓன் வில்ல விட்டு கொடுத்துட்டோம்னா நாம யாருடைய புத்திரரா மாறிடுறோம்? தேவனுடைய புத்திரராக மாறிடுறோம். அடுத்தது, அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். இப்ப சொல்லுங்க, இந்த சமயத்துல நாம நம்முடைய அப்பாவை என்னன்னு சொல்லி கூப்பிடலாம்? அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு நமக்கு என்ன கிடைச்சிருச்சு? உரிமை கிடைச்சிருச்சு. அடுத்தது, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவிதாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். சரி, கொஸ்டின். இப்ப வசனம் படிச்சிட்டோம்ல, கேள்வி. அப்பா நம்மளை பிள்ளைகளா ஏத்துக்கிட்டார், நாம அவர் அப்பான்னு ஏத்துக்கிட்டோம், இல்லைன்னு சொல்ல. ஆனா அப்பா நம்மளை ஏத்துக்கிறார்ல, எப்ப ஏத்துக்குவாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஞானஸ்தானம் எடுத்த உடனே ஏத்துக்குவாரா? ஞானஸ்தானம் எடுத்த உடனே ஏத்துக்குவாரான்னு கேட்ட கேள்விக்கு பதில், ஞானஸ்தானத்துல என்ன எடுத்தமோ அதை செஞ்சாதான் ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் நடக்கும். ஞானஸ்தானத்துல இல்ல, ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் ஞானஸ்தானத்தில் நடக்குமா? நல்ல வேலை, போன வருஷம் பூரா உட்கார்ந்து எடுத்து. ஞானஸ்தானம் எடுக்கிறப்ப நடக்காது. ஞானஸ்தானங்கிறது ஒரு உடன்படிக்கை அடையாளம். அந்த உடன்படிக்கைக்கு உன்னதமா நம்ம வாழும்போது அதற்கும் பரிசுத்தாவிக்கு பிறக்கிற வித்து தாங்க ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப இல்லை அப்படின்னா எப்ப கொடுக்குறாரு? நாம நம்முடைய சொந்த விருப்பங்களை விட்டுட்டு உடன்படிக்கையின் வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கும் போது பரிசுத்தாவியின் மூலம் நம்மளை அவர் என்ன வைத்துக்கிறார்னா மகன்களாக ஏற்றுக்கொள்கிறார். நாம ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள போய் ஒருத்தர் அப்பான்னு சொல்லலாம், ஆனா அப்பா நம்மளை சேர்த்துக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த அப்பா நம்மளை மகன்கள் சொல்லி சேர்த்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நாம் எதுக்கு உண்மையுள்ளவர்களா இருக்கணும்னா உடன்படிக்கைக்கு உண்மையுள்ளவர்களா இருக்கணும். சரி, உடன்படிக்கை என்ன பண்ணி சொல்லுங்க? உடன்படிக்கைன்னு சொல்லுங்க. இப்ப பலியின் ஜீவம், பலியின் ஜீவத்தில் எதை நம்ம விட்டு கொடுக்குறோம்? ஓன் வில். அப்படின்னா எது சம்பந்தப்பட்ட விஷயம்? அப்ப பேப்டிஸ்ட்ல எது ஸ்டார்ட் ஆயிடுச்சு? மைண்டை கண்ட்ரோல் பண்றது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? ஸோ ஓன் வில்ல விட்டாச்சு, லார்ட்ஸ் வில் கொண்டு வந்தாச்சு, ரைட்ஸை பூரா யார்கிட்ட கொடுத்தாச்சு? தேவன்கிட்ட கொடுத்தாச்சு. இப்ப தேவன் நம்மளை என்ன ஆக்கியாச்சு? அவருடைய புத்திரர்களாக ஆக்கியாச்சு. இப்போ ஒரு பாயிண்ட் எழுதுறார் சகோதரர். எனி ஃபெயிலியர் டு ஃபாலோ தீஸ் டேர்ம்ஸ். ஃபெயிலியர்னா ஒரு சின்ன தவறு. அதாவது இந்த ஒரு வாழ்க்கையில ஒரு சின்ன தவறு ஏற்பட்டா கூட
இட் இஸ் கான்ட்ரரி டு அவர் காவனன்ட். கான்ட்ரரினா என்ன சொல்றது? கான்ட்ரரி தமிழ்ல முரண்பாடானது. எதுக்கு முரண்பாடாயிருமாமா? நம்ம செஞ்ச உடன்படிக்கைக்கு முரண்பாடு. இப்ப இதை கொஞ்சம் தெளிவா படிக்கணும். எனி ஃபெயிலியர் டு ஃபாலோ தீஸ் இருக்குல்ல, அந்த தீஸ்ங்கிறது என்ன? எதை காவனன்ட்ல கொடுத்தோமோ அதான் தீஸ். எதை கொடுத்தோம்? மைண்டை கொடுத்தோம். ஓன் வில் என்ன பண்ணிட்டோம்? கொடுத்துட்டு லார்ட்ஸ் வில் என்ன பண்ணிட்டோம்? வாங்கிட்டோம். நடந்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? இதுல ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சுன்னா, எதுல? மைண்ட்ல ஓன் வில்ல கொடுத்தோம்ல, திருப்பி ஓன் வில் வந்துச்சுன்னா, எனி ஃபெயிலியர் டு தீஸ் டேர்ம்ஸ் இஸ் கான்ட்ரரி டு அவர் காவனன்ட். கரெக்ட் தானே? ஏன்னா உடன்படிக்கை அதில் தான் பண்ணியிருக்கோம். அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நடக்கலைன்னா எதுதான் தப்பா போய் முடியுங்க? அப்போ நம்ம செஞ்ச உடன்படிக்கை அங்கே என்ன ஆகிறது இல்லைன்னா உறுதியாகிறது இல்லை. ஸோ இதை கெடுக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சொந்த விருப்பம். இப்போ சொல்லுங்க, மைண்டை கண்ட்ரோல் பண்ணலினா உடன்படிக்கைக்கும் நம்ம உண்மையா இருக்க முடியாது. மைண்டை கண்ட்ரோல் பண்ணலினா உடன்படிக்கைக்கு நம்ம என்னவா இருக்க முடியாது? உண்மையா இருக்க முடியாது. அப்படின்னா பேசாம நம்முடைய சிந்தனையில் எதான் கொண்டு வந்து வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா லார்ட்ஸ் வில், லார்ட்ஸ் வில், லார்ட்ஸ் வில். ஓகே, புரிஞ்சுங்களா? இப்போ எது பெருசு நமக்குள்ள? இப்போ அந்த ஆர்ல இருந்து எல் கேக் போறதுக்கு எது பெருசுன்னு கேட்குறேன். நம்முடைய மைண்டு. மைண்டை கண்ட்ரோல் பண்றதுக்குரிய உதாரணத்தையும் பார்த்துட்டோம். பேப்டிஸ்ட்லேயே கண்ட்ரோல் பண்ற விஷயம் என்ன ஆயிடுச்சு? நம்ம கிட்ட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு நாள் ஒரு செகண்ட் கண்ட்ரோல் பண்ண முட்டா அது பெரிய தவறு. அந்த பெரிய தவறு எதற்கு அகைன்ஸ்டா செஞ்ச தவறா மாறிடும்? நம்முடைய தவறு அல்லது நாம செஞ்ச தேவனுடைய உடன்படிக்கையே தவறாக்குற மாதிரி ஆயிரும். உடன்படிக்கையில் நம்ம மட்டும் இல்லை, யாரும் இருக்கிறா? தேவனும் இருக்கிறார். தேவன் போட்ட உடன்படிக்கையை தவறாக்கிறதுக்கு நாம யார்? ஸோ மைண்டு ஃபுல் கண்ட்ரோல் இருக்கணும். சரிங்களா? அடுத்தது எது ஃபர்ஸ்ட் பண்ணணும்? எது ஃபர்ஸ்ட் பண்ணணும்? முதல்ல எதுன்னு சொல்லுங்க, அப்புறம் நாங்கள் சொல்றோம். ஓன் வில், லார்ட்ஸ் வில். ஓன் வில் அவுட், லார்ட்ஸ் வில் இன். புரியுதா உங்களுக்கு? கொஸ்டின் கேட்டுறேன், மறுபடியும் ஒரு கேட்டுறேன். சொந்த விருப்பம் வெளியே போகுதல், கடவுளின் விருப்பம் உள்ளே வருதல். இதில் எது முதலில் நடக்க வேண்டும்? பாதி பேர் பாதி ஆன்சர் சொல்லக்கூடாது. முதலில் எது போக வேண்டும்? சொந்த விருப்பம் வெளியில் போக வேண்டும். நானும் இதே மிஸ்டேக் தான் பண்ணேன், ஒத்துக்கிறேன். நான் அப்பதானே புதுசாக ஒன்று உள்ளவர் நினைக்கிறோம். ஆக்சுவலாக சகோதரர்களோட கருத்து முற்றிலும் சிந்திக்க வைக்கிற கருத்து இல்லைன்ட்டு நான் போடுற இங்கிலீஷ்ல படிச்சுட்டு அப்புறம் நான் தமிழ் விளக்கம் சொல்றேன். பாருங்க, த லார்ட் அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து த்ரூ ஹிஸ் வேர்ட், அவருடைய வார்த்தையின் மூலமாக gives us the necessary instructions as to what his will is. அதாவது இயேசு கிறிஸ்து என்ன பண்றாராமா? அவருடைய வார்த்தைகள் மூலமா நமக்கு என்ன புரிய வைக்கிறாராமா? ஃபர்ஸ்ட் அவருடைய விருப்பம் என்னங்கிறத புரிய வைக்கிறாராமா. இது உண்மையா இல்லையா? இப்ப சொல்லுங்க, அவருடைய விருப்பம் என்னங்கிறது எங்கதான் இருக்குது? இப்ப சொல்லுங்க, நாம உடன்படிக்கை செய்யறதுக்கு முன்னாடி எதை படிச்சோம் ஃபர்ஸ்ட்? அப்ப முதல்ல எது உள்ள போச்சு? புரியல உங்களுக்கு? எது முதல்ல உள்ள போச்சுன்னா லார்ட்ஸ் வில் உள்ள போக போகத்தான் நமக்கே புரிய ஆரம்பிச்சது எதெல்லாம் நம்முடைய ஓன் வில். சில சமயத்தில் சில விஷயங்கள் தவறுன்னு நினைச்சிருக்க மாட்டோம். அது கரெக்ட் நினைச்சு பண்ணிட்டு இருந்திருப்போம். கரெக்டா? அது ஓன் வில். ஸோ அந்த ஓன் வில்ல கிறிஸ்துவோடைய விருப்பங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்குள்ள போகும்போது தான் எதெல்லாம் நம்முடைய ஓன் வில்னு கண்டுபிடிச்சு அதை என்ன பண்றோமா நம்ம வெளியேற்றுகிறோம். அப்படின்னா எது ஃபர்ஸ்ட்? கிறிஸ்துவுடைய விருப்பம் நமக்குள்ள போகுது. போக போக அதை உண்மையாலுமே நம்ம ஏற்றுக்கொள்றோம்னா நம்முடைய சொந்த விருப்பம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுதுங்க? வெளியே. இதுதான் உடன்படிக்கையினுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்றாரு. And these messages received into good and honest hearts. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை எல்லாருமே ஏத்துக்கிறது இல்ல. நல்ல சுத்தமான இருதயங்கள் ஏற்றுக்கொள்கின்றன. எந்த இன்ஸ்ட்ரக்ஷனை? கிறிஸ்துவின் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நல்ல இருதயங்கள் ஏற்றுக்கொண்டு bring forth fruitage of obedience. ஆவியின் கனின்னு சொல்றோம் இல்லையா? எந்த இருதயம் கிறிஸ்துடைய வார்த்தை ஏத்துக்குதோ அந்த இருதயம் கீழ்ப்படிதல் என்ற கனியை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது? கொடுக்குது. And this leads to on the development of the fruits of fruits. முதல்ல கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளாம வேற எந்த கனியும் அவங்ககிட்ட இருந்து என்ன ஆகாதுன்ட்டாரு? டெவலப் ஆகாதுன்ட்டார். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், ஆவியின் கனிகள் நமக்குள்ள இருந்து ஜென்ரேட் ஆகி வரணும்னா நாம் எதை கண்ட்ரோல் பண்ண வேண்டும்? பதிலே வரல. பதில் சொன்னா கூட எதை கண்ட்ரோல் பண்ணணுமே? மைண்டை தான் கண்ட்ரோல் பண்ணும். கரெக்டுங்களா? இப்போ எது முதல்ல வரும்னு சொல்லி படித்தோம்? லார்ட்ஸ் வில் தான் உள்ள போகுது, ஓன் வில் வெளியே போகுது. கரெக்டுங்களா? இப்படியே தான் இருக்கணும் ப்ராசஸ். இது உள்ள வந்து இப்படியே தான் இருக்கணும்.
சில டைம்ல 2 வில்லுமே உள்ள ஈக்குவல் பவர்ல இருக்குமா? 2 வில்னா என்னது? நம்முடைய விருப்பமோ கிறிஸ்துவோட விருப்பம் ஒரே சமயத்தில் இருக்குமான்னு கேட்குறேன். இஸ் இட் பாசிபிள்? சகோதரி இல்லைட்டாங்க, நீங்க என்ன சொல்றீங்க? வாய்ப்பு இல்லை. அதே தான் வாய்ப்பு இல்லைட்டீங்க. ஏதோ ஒன்று தான் இருக்கு கரெக்ட், ஏதோ ஒன்று தான் உள்ள இருக்கணும், அதானே கரெக்ட். கரெக்ட் தானே? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் யாக்கோபு சொல்றாரு, என்ன தெரியுமா? நாக்கு இருக்கு, உடனே மாற்றக்கூடாது. நாக்கு ஒரே நாக்கு. இப்போ வாசிங்க யாக்கோபு 3:9. இதுக்கு என்ன பதில் சொல்லுவோம் நம்ம? வாசிங்க. யாக்கோபு 3 வசனங்கள் 9 மற்றும் 10. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. என் சகோதரரை இப்படி இருக்கல் அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்படி உங்களால முடியுதுன்னு எனக்கு தெரியல. இப்ப வசனத்துடைய விளக்கத்துக்குள்ள போலாம். நாக்கு ஒண்ணுதான், கரெக்டா? நான் என்ன கேள்வி கேட்டேன்? ஒரே டைம்ல ஓன் வில்லும் கிரைஸ்டோடைய வில்லும் ஈக்குவல் பவர்ல இருக்குமா? இருக்கான்னு சொன்னோம். யாக்கோபு சொல்றாரு, சகோதரர் அப்படி இருக்கலாகாது. அவரும் அதான் சொல்றாரு, அப்படி இருக்கக்கூடாது. ஆனா நமக்குள்ள இருக்காங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கணும்? செக் பண்ணிக்கணும். எப்படி செக் பண்றது? ஒரே நாக்கு எப்படி மனுஷனை சபிக்குது, தேவனை துதிக்குது. வேற வேற டைம்ல என்ன சொல்லியிருக்காரு? அப்படிலாம் நமக்கு ப்ரூஃப் இல்லை. இப்போ நீங்க பதில் சொல்லுங்க. இந்த நாக்கில், நாக்குங்கிறது நீங்க வாய் இறுதி எல்லாம் எடுத்துக்கோங்க, இந்த நாக்கில் இன்னொருத்தரை பத்தி ஆக்சுவலாக அந்த இடத்துல சபித்தல் அப்படிங்கிறது சபித்தல் கிடையாது, அவதூறு பேசுறது. ஒரு சகோதரனை பத்தி அவதூறு பேசக்கூடிய விஷயமும் அட் த சேம் டைம் தேவனை துதிக்கூடிய விஷயமும் ஒருத்தருக்குள்ள இருந்து வருதுன்னா அவருக்குள்ள மைண்டு கண்ட்ரோலா இருக்கா இல்லையா? சகோதரிகள் பதில் சொல்ல. என்ன கண்ட்ரோல் இல்லை இப்ப அப்படின்னா மைண்ட் என்ன பண்ணுதுன்னா, ஒரு செகண்டு துதிக்குது, இன்னொரு செகண்ட் என்ன பண்ணுது? சபிக்குது. இப்படி நடக்குமான்னு கேட்கிறார். எங்கேயாவது இப்படி நடக்குதுன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நடக்கக்கூடாது நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்படி நடக்குதுன்னா நடக்கக்கூடாது நடக்குது. என்ன நடக்கக்கூடாது நடந்துருச்சு பெருசா? உள்ள உங்க விருப்பம், நம்முடைய விருப்பம் இருக்கு, அதுக்கு ஈக்குவலா யாருடைய விருப்பம் இருக்கு? கிறிஸ்துவோடைய விருப்பம் இருக்கு. ரெண்டுமே இருக்குது. அப்படி இருந்தா இப்படித்தான் பேசுவோன்ட்டு. இப்ப நான் உங்களுக்கு உதாரணம் சொல்லட்டுமா? இது சகோதரங்க எழுதல, இது புரிஞ்சுக்கிறதுக்கா இன்னொரு உதாரணம். யாராவது நாம, இது ரெண்டுக்குமே காரணம் ஒரே சிந்தை தானே? இந்த ரெண்டு காரணம் ஒரே சிந்தை தானே? ஒரே சிந்தை தான், ஆனா அந்த சிந்தை குழம்பி போய் கிடக்குது. ஏன் குழம்புச்சு? ஈக்குவல் பவர்ல 2 இருக்குது. ஈக்குவல் பவர்ல 2 இருக்குன்னா குழம்பி தான் இருக்குங்க. இப்ப பாருங்க, சிந்தை பாருங்க எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம். யாராவது இந்த மைக்கை சபிப்புமா? ஏன் சபிக்கலாமே? சொல்லுங்க பதில் என்னது? உயிர் உள்ளது. சபித்தல்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தா அவதூறு பேசுறது. யாரா இந்த மைக்கை பத்தி அவதூறு பேசுமா? சகோதரர்களும் அம்மா அமைதியை பார்க்கறத பார்த்தா பேசுவோம் போல் இருக்கு. மைக்கை பத்தி அவதூறு பேசுமா? பேச மாட்டோம். ஆனா மைக்கை வச்ச சகோதரரை பேசுவோம். நம்முடைய சிந்தை சொல்லி கொடுக்குது, மைக்கை பேசாத ஒரு யூஸும் இல்லை. ஆனா மைக்கை கொண்டு வந்து வச்சாரு பாரு அவரு, மைக்கையே வச்சிருக்காரு அவரு அப்படின்னு அங்க பக்கம் போய் பேசுச்சுன்னா திங்க் பண்ணி பாருங்க. மைக்கை பார்த்து பேசாதுன்னு சொன்ன அதே சிந்தை தான் மைக்கை தப்பா வச்ச ஒரு சகோதரனை பத்தி தப்பா பேசுறதுக்கு யூஸ் ஆகுது இல்ல? இப்ப சொல்லுங்க, அப்படி ஒரு வேலை இருக்குன்னா நாம் மைக்கை சபிக்கிறப்ப மைண்டை கண்ட்ரோல் பண்றோம். ஏன்னா மைண்டுக்குள்ள பதிஞ்சிருச்சு, இதை சபிச்சு 5 பைசா கூட பிரயோஜனம் இல்லை. அட் த சேம் டைம் இந்த மைக்கை கொண்டு வந்து வச்ச சகோதரன் நம்ம என்ன பண்றோம்? அவர் பாவம் மைக் இப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியாது. அவர் நம்ம என்ன பண்றோம்? அவதூறு பேசணும்னா சிந்தை என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, நீ அவதூறு பேசு, அதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. மைக் அவதூறு பேசாத, அதுக்கு என்ன இல்லை? ஒரு பயனும் இல்லை. நீங்க மைக் வேணா தனியாக எல்லாரும் போனதுக்கப்புறம் பேசி பாருங்க. யாராவது பேசுவோம்? ஒன்றும் பேச மாட்டோம். அப்ப இதெல்லாம் எங்கிருந்து வருது அப்படின்னா சிந்தையை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? முடியாதுங்க பார். மைக்கை பார்த்தா கண்ட்ரோல் ஆகிற சிந்தை மைக்கை கொண்டு வந்து வச்ச சகோதரனை பார்த்தா ஏன் ஆகிறது இல்லை? ஏன் தெரியுமா ஆகுறதுல? அந்த இடத்துல நம்முடைய விருப்பத்தை விட்டு கொடுத்துட்டு, சாரி, கிறிஸ்துடைய விருப்பத்தை விட்டு கொடுத்துட்டு நம்முடைய விருப்பத்தை கொண்டு வந்து வச்சிடறோம். வச்ச ஒன்று ஆட்டோமேட்டிக்காக திட்ட ஆரம்பிச்சிடறோம். மைக்கு ஏன் திட்டுறதில்ல? மைக்கை திட்டி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. இப்போ சொல்லுங்க, சகோதரனை பத்தி தப்பா பேசி ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இருக்கும் போல இருக்குது. ஏன்னா நீங்க மௌனமா இருக்க பார்த்து இருக்கு. சகோதரரை பத்தி தப்பா பேச, அப்ப மைக்கை பத்தி பேசினா பிரயோஜனம் இல்லைன்னு தெரியும். நாம ஏன் அப்படி பேசுறோம்? இதனால யாருடைய மைண்டை கண்ட்ரோல் பண்றது இழக்கிறோம்னா, நாம் நம்முடைய மைண்டை கண்ட்ரோல் பண்றது என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இழந்துட்டு இருக்கிறோம். ஸோ தவறா ஒரு வார்த்தை வாயிலிருந்து வந்தாலே, அந்த வாயினால சத்தியத்தை அடுத்து நம்ம பேசுறோம்னாலே புரிஞ்சுக்கலாம்,
நமக்குள் மைண்டு கண்ட்ரோல்ல இல்ல. மைண்டு கண்ட்ரோல் எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்ம வெளித்தோற்றமா? கடைசியா சொல்றீங்களா? அது கடைசியா சொல்லுங்க. ஒரு மனிதனுடைய இருதயத்தின் சிந்தனை எப்படி உள்ளதோ அவன் அப்படியே இருப்பான். அப்படி என்றால் நான் கிறிஸ்துவாகவே இருப்பதற்கு என்ன பண்ண வேண்டும்? சிம்பிள். மைண்டை கண்ட்ரோல் பண்ணி சப்ஜெக்ட் முடிச்சிட்டீங்க. சிம்பிளா என்ன பண்ணுங்கன்னா, ரொம்ப அருமையான ஒரு கருத்து சொல்றாரு, தமிழ்ல மட்டும் வாசிங்க. ஆனால் மனதையும் விருப்பத்தையும் கடவுளின் விருப்பத்திற்கு கொண்டு வராத வரையில் நம்முடைய மனதையும் நம்முடைய விருப்பத்தையும் எதோட மேட்ச் பண்ணோம்? கடவுளின் விருப்பத்தோட என்ன பண்ணோம்? மேட்ச் பண்ணோம். கடவுளின் விருப்பம் எங்க இருக்கு? பைபிள் இருக்கு. அடுத்தது நடத்தை மற்றும் வார்த்தைகளை கட்டுப்படுத்துவது கடினம். நமக்கு கண்டிப்பா சொல்றேன், காவனன்ட் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிற நமக்கு பைபிள் சொல்றபடி நடக்காம நம்முடைய மைண்டை நம்மால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அடுத்த பாயிண்ட் போலாமா? இப்போ நான் யாரை செக் பண்ணி பார்க்கணும்? அவரை பார்க்கணும், இவரை பார்க்கணும், அவரை பார்க்கணும். இப்படி மைண்டெல்லாம் எப்படி இருக்குன்னு நான் செக் பண்ணி பார்க்கணும். எக்ஸாமின், செல்ஃப் எக்ஸாமினேஷன். செல்ஃப் எக்ஸாமினேஷன் விளக்கம் கொடுக்குறாரு. ப்ராப்பர் கோர்ஸ் ஃபார் அஸ் டு டேக் இன் கெட்டிங் கண்ட்ரோல் ஆஃப் அவர் செல்ஃப்ஸ். நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு நாமளே செக் பண்ணி பார்த்துக்கணும். நம்முடைய கண்ட்ரோலை நம்மளை வச்சுக்கிறதுக்கு நம்மளை என்ன பண்ணிக்கணும்? செக் பண்ணி பார்க்க. எப்படி செக் பண்ணி பார்க்கறது? இப்போ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரெஷர் செக் பண்ணி பார்க்கணும். என்ன பண்ணலாம்? செக் பண்ணி பார்க்கலாம். அப்போ அந்த மிஷினுக்கு நம்ம முதல்ல கீழ்ப்படியணுமா இல்லையா? மிஷின் சொல்லுது இப்படித்தான் நீ செக் பண்ணுன்ட்டு. நான் சொல்றேன் முடியாது, நான் இப்படித்தான் செக் பண்ணுவேன்னா மிஷின் வேலை செய்யாது. கரெக்ட். இப்போ சொல்லுங்க, நம்முடைய சிந்தை கரெக்டா இருக்கான்னு நாம செக் பண்றதுக்கு நாம் எதை வச்சு செக் பண்ணணும்? சிந்தையை போய் எடுங்க முதல்ல. நம்முடைய சிந்தை இருக்குல்ல, அதை எடுத்துட்டு மைண்ட் எடுத்துட்டு அந்த மைண்டுக்குள்ள இது மட்டும் இருக்கான்னு பாருங்க. எது மட்டும்? உண்மையுள்ளவைகள் எவைகளோ. வேறு சொல்ல மாட்டேங்க ஒருத்தரும். உண்மையுள்ளவைகள் தான் உள்ள இருக்கா? அப்புறம் ஒழுக்கமுள்ளதான் உள்ள இருக்கா? நீதி உள்ளவைகள் தான் இருக்குதா? கற்புள்ளவைகள் தான் இருக்குதா? அன்புள்ளவைகள் தான் இருக்குதா? நற்கீர்த்தி உள்ளவைகள் தான் இருக்குதா? போதும். இது மட்டும் இருக்கான்னு செக் பண்ணுங்க. எத்தனை நாளைக்கு ஒரு செக் பண்றது? ஒன்ஸ் இன் 2 months, ஒன்ஸ் இன் 3 months. அப்போ டெய்லின்னு சொல்றது கரெக்டாக இருக்குமா? எப்பப்பெல்லாம் தடுமாற்றம் வருதோ அப்பப்பெல்லாம் செக் பண்ணலாம். இதெல்லாம் தான் உள்ள இருக்கான்ட்டு. இதையும் சகோதரர் கடைசியில் சொல்றாரு, பார்க்கலாம் நம்ம. ஸோ அப்படின்னா எனக்கு இன்னைக்கு ஒரு சிந்தை வருது அப்படின்னா அந்த சிந்தை எனக்கு மிகப்பெரிய சவாலாக மாறுகிறது. எந்த அடிப்படையில் தெரியுமா? வர சிந்தை, எனக்குள்ள ஏற்படக்கூடிய இந்த சிந்தை இருக்குல்ல, என்னை பாருங்க, படிக்க வேண்டாம் யாரும், எனக்குள்ள வரக்கூடிய இந்த சிந்தை இருக்குல்ல, அந்த சிந்தை ஜென்ரேட் ஆகிறப்ப ஒழுக்கமா ஜென்ரேட் ஆகணும், ஜென்ரேட் ஆகிறப்ப உண்மையா ஜென்ரேட் ஆகணும், ஜென்ரேட் ஆகிறப்ப ஒழுக்கமா ஜென்ரேட் ஆகணும். இதைத்தான் நாம நமக்குள்ள கண்ட்ரோல் பண்ணணும். இதுதான் பவர் ஆஃப் மைண்ட். இப்ப வாசிங்க. ஒவ்வொரு சிந்தனையும் சவாலாக இருக்க வேண்டும். அது தீய சிந்தனையாக அல்லது சீர்கேடான சிந்தனையாக இருக்கும் பட்சத்தில் அதை அனுமதித்தால் அது துளிர்விட்டு வளர்ந்து நம்முடைய வார்த்தைகளை மற்றும் நடத்தைகளை பெரிய அளவில் கரைப்படுத்துவதோடு அது மற்றவர்களையும் அசுத்தப்படுத்தும். உண்மையாலுமே சொல்ல போனா ஒரு சிந்தை எனக்குள்ள இருந்து வருதுன்னா அந்த சிந்தையை நான் கண்ட்ரோல் பண்ணாம யார் பேர் கண்ட்ரோல் பண்ணுவா? இதை விட்டு நம்ம மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ண நினைச்சோம்னா அங்கதான் நம்முடைய மைண்டினுடைய கண்ட்ரோல் நம்ம இழக்கிறோம். பிகாஸ் ஒரு சிந்தையை தப்பா கரெக்டாக கண்டுபிடிக்கிற கெப்பாசிட்டி இல்லாம நாம எப்படி சொந்த விருப்பத்தை வெளியே தள்ளியிருப்போம்? சொந்த விருப்பத்தை எப்படி வெளியே தள்ளணும்? லார்ட்ஸ் விருப்பத்தை உள்ள கொண்டு போறப்போ சொந்த விருப்பம் வெளியே போயிடுச்சு. சொந்த விருப்பம் என்னைக்கு வெளியே போச்சோ அன்னையிலிருந்து நான் செய்யறது எல்லாமே கிறிஸ்துடைய விருப்பம். கிறிஸ்துடைய விருப்பத்துக்கு செய்யற யாருமே சிந்தையில ஒரு காலம் கரைபட மாட்டாங்க. ஏன்னா அவங்க யோசிக்கும் போதே கரெக்டாக யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப செய்யறது ஆட்டோமேட்டிக்கா முடியாட்டி கூட தப்பு இல்லை, யோசிக்கிறது செய்ய முடியாட்டி கூட 1 time 2 time தப்பு இல்லையே. ஏன்னா யோசிக்கிறது கரெக்டாக தான் இருக்கிறோம், யோசனை பின்னாடி காப்பாத்திரும் நம்மள. ஆனா யோசிக்கிறது தப்பா வச்சு செய்யறது கரெக்டாக செய்யற மாதிரி காமிச்சோம்னா மாட்டிக்குவோம். இதுதான் மைண்டுடைய பவர். இந்த பவரை பவர்ஃபுல்லா யூஸ் பண்றவங்க பவர்ஃபுல்லா போலாம். இந்த பவரை பவர்ஃபுல்னு யூஸ் பண்ண விட்டோம்னா எவ்வளோ மோசமாக போக முடியுமோ அந்த அளவுக்கு மோசமாக அவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகுதுன்னா போயிடுது. சரி, இது நம்மளை மட்டும் பாதிக்குமா எல்லாத்தையும் பாதிக்குமா? பதிலே வரல. இப்போ நான் என் மைண்டை கண்ட்ரோல் பண்ணலினா அது என்னையும் பாதிக்கும், அது எப்படி மற்றவங்கள பாதிக்கும்? மைண்ட் எனக்குள்ள இருக்குது. அப்படி நான் என்ன பண்ணுவேன்? அந்த மைண்டை யூஸ் பண்ணி அவருக்கு ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுருவேன், அந்த மைண்டை தப்பாக யூஸ் பண்ணி அவருக்கு ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுருவேன். இப்போ என்ன தெரியுமா? நானும் கெட்டு மற்றவங்களுக்கு எடுக்கிறேன். ஸோ செக் பண்ணி பார்க்கலாமா வேண்டாமா?
எப்ப? எப்பொழுதுமே. சரியான பதில், எப்பொழுதுமே. என்னென்ன செக் பண்ணி பார்க்கறது? எனக்குள்ள இருந்து ஜென்ரேட் ஆகக்கூடிய ஐடியா, திங்கிங், மைண்ட்ல ஜென்ரேட் ஆகிற திங்கிங் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணுமா, நம்முடைய சிந்தனையில் ஆலோசித்து வருகிற கருத்து கனத்துக்குரியதா? இது நம்மளால கண்டுபிடிக்க முடியாதுங்களா பேர்? சில சகோதரர்கள் நிறைய பேர் சொல்ல. இப்போ எனக்குள்ள ஒரு கருத்து வந்திருக்கு. இப்போ சண்டை போட்டேன் அவர்கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. நீங்கள் தான் மாட்டினீங்க. நீங்கள் சண்டை போட்ட அந்த மைண்டு இவரை ஏதோ ஒன்று பண்ணுன்னு தோணும் தெரியுமா? எனக்கு தோணுது பாருங்க. அப்படி தோணும் போதே அதை பிடிங்கிறார். அப்படியே பிடிச்சிருங்க. பிடிச்சி யோசிங்க. நீங்கள் அவரை ஏதோ ஒன்று பண்ணுன்னு சொல்லி திங்க் பண்ணுறீங்களே, அந்த கருத்தை ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிங்க. மற்றவங்க செஞ்சு அதுக்கு மதிப்பு கொடுப்பீங்களான்ட்டு. கனத்துக்குரியதா? இதுக்கு பதில் எங்கிருந்து வரும்? லார்ட்ஸ் வில் சொல்லும் நோ அல்லது எஸ். இப்ப வாசிங்க. அப்படி இருக்குமானால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. எப்படி இருக்குமானால் ஏற்றுக்கொள்ளக்கூடியது? கனத்துக்குரிய கருத்தா இருந்தா என்ன பண்ண வேண்டியது? ஏற்றுக்கொள்ளக்கூடியது மற்றும் ஊக்குவிக்கக்கூடியது. அவ்வாறு இல்லாவிடில் அது உடனடியாக வெறுத்து ஒதுக்கப்பட்டு, அந்த கருத்தானது உடனடியாக என்ன பண்ணப்படணும்? இப்ப இயேசு கிறிஸ்து நம்மளை கூப்பிடும்போது என்ன சொல்லி கூப்பிட்டாரு? ஒருவன் தான் ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்குள்ள தனித்தான் போயிட்டீங்க. என்னை அது எதை வெறுத்து? இந்த ஓன் வில்ல. புரிஞ்சவங்களுக்கு இதை வெறுங்க. நீங்க அப்படின்னா ஓன் வில்ல வெறுக்கிறது கஷ்டமா? முகத்தில் பதில் கண்டுபிடிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்கு, நல்லா தெரியும். சொந்த விருப்பத்தை நம்மளால கட்டுப்படுத்துவது கஷ்டமான்னு கேட்கறேன். உண்மை பேசிக்கலாம், நம்ம கஷ்டம்தான். உண்மை பேசிக்கலாமே, கஷ்டம்தான். கஷ்டங்கிறதுக்காக அப்படியே விட்டுறோமா? பரீட்சை எழுதுறது கூட கஷ்டம்தான், விட்டுருமா? வேலைக்கு போறது கூட கஷ்டம்தான், விட்டுருமா? அப்ப சில இடத்துல சில விஷயங்கள் கிடைக்குதுங்கிறதுக்காக கஷ்டத்தையும் மீறி பண்றோம்ல. அப்படின்னா விடுவதற்காக இது கஷ்டம் நல்லதுன்னு பார்க்காதீங்க. இது விடோன்னா விட்டுறணும், அவ்வளோதான், முடிஞ்சது. அது கஷ்டமா இல்லைன்னா ஏற்றுக்கொள்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அப்படி இருக்குமானால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது மற்றும் ஊக்குவிக்கப்படக்கூடியது. அப்படி இல்லாவிட்டால் அந்த கருத்தை நீங்கள் உடனடியாக வெறுத்து ஒதுக்கப்பட்டு ஒரு தீமையின் ஆதிக்கத்தை சிந்தையிலிருந்து உடனடியாக என்ன பண்ணிருங்க? 10 தடவை இதை செஞ்சு வச்சுக்கோங்க. என்ன சொல்லி பார்க்கலாம். 10 தடவை இதே மாதிரி செஞ்சோம் அப்படின்னா 10 தடவை தாட் வருமா? வரலாம். 10 தடவை அந்த தாட் வரும்போது 10 தடவையும் கண்ட்ரோல் பண்ணி பழகணும்னா கண்ட்ரோல் பண்ணுறது நமக்கு என்ன ஆயிரும்? பழகி போய் ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுறது நமக்கு பழகி. கரெக்டுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது, எனக்குள் ஜென்ரேட் ஆகக்கூடிய என்னுடைய தாட்ஸ், என்னுடைய மைண்டு சிற்றின்பத்திற்காக அதை செய்கிறதா அல்லது சுயநலத்துக்காக அதை செய்கிறதா? ஒரு தாட் வருது இல்லை, ஜென்ரேட் ஆகுது இல்லை, ஜென்ரேட் ஆகிற தாட்டு ஃபர்ஸ்ட் பார்த்தா கனத்துக்குரியதா. செகண்ட் பாயிண்ட் சகோதரர் கொடுக்குறாரு, அது ஒரு சின்ன சுய இன்பத்திற்காக கொடுக்கப்படுகிறதா அல்லது உங்களுக்கு ஏதாவது சுயநலம் இருக்கு அதுக்காக இந்த தாட் உங்களுக்குள்ள வருதா? இவர் எப்படியாவது ஒரு வகையில் நான் வெறுத்து ஒதுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அதான் சுயநலம். அதுக்கு ஒரு பிளான் நான் போடுறேன்னா போட்டா அதையும் தேவன் அழகா காமிச்சிருவார். அப்படி போட்டா அதான் சொல்றாரு, இந்த கருத்தை அங்கேயே பிடிங்கிறார். எங்கேயே பிடிக்கிறாரு? தோன்றும் போதே பிடிங்கிறார். இப்ப வாசிங்க. ஆம், தூய்மையானவற்றை பரிந்துரைக்கிறது என்றால், அதாவது இந்த மாதிரி அதுல ஒரு சுயலாபமோ சின்ன சின்ன இன்பங்களோ இல்லாத பட்சத்தில் அது தூய்மையானதை பரிந்துரைக்கிறது அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது இந்த பரீட்சைகளில் வெற்றி பெற்று இம்மீடியட்டா அந்த டெஸ்ட்ல நம்ம என்ன பண்ணிடுவோம்? வெற்றி பெற்று முன்னேறி அது மேலும் கூடுதலான ஆலோசனைக்கு நடத்தப்படலாம். அது என்ன பண்ணுமாமா? இன்னும் கூட நமக்கு டீப்பா அடுத்தடுத்த விஷயங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுமாமா. அடுத்தது, அவைகளில் அதன் தூய்மை நிரூபிக்கப்பட தவறும் பட்சத்தில், அதாவது அதன் தூய்மைனா எதன் தூய்மை? இப்போ எனக்கு ஒரு கருத்து வந்துச்சுல்ல, அந்த கருத்துல சுயநலம் இருக்குன்னா அது தூய்மை இல்லை. அப்போ ஒருவேளை அதை விட்டுட்டேன்னா, தூய்மை இல்லைன்னு தெரிஞ்சு அதை விட்டுட்டேன்னா, அதான் சொல்றாரு, அது மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தும் சிந்தனையாக கருதி கொடிய தொற்று நோயால் பாதிக்கப்பட்ட என்று ஒன்று நம் வீட்டுக்குள் நுழைந்தால் எப்படி பார்த்தது கூட உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருப்போமோ, எப்படி விரட்டி அடிப்போமோ, அதன் போல் என்ன பண்ணணும்? இப்போ நம்ம யாரை விரட்டணும் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஓன்வில், அந்த சிந்தை, அதை நீங்கள் என்ன பண்ணுங்க? விரட்டுங்க. 3வது பாயிண்ட், அந்த சிந்தனை இஸ் இட் லவ்லி? நல்லா இருக்கு கருத்து. அதாவது என்ன தெரியுமா? அந்த கருத்து
அன்பினால் உருவானதா? கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? இதெல்லாம் ஏன் இப்ப நம்மளால மோஸ்ட் ஆஃப் த டைம் கண்டுபிடிக்க முடியும். முடியாம போறதுக்கு வாய்ப்பே இல்லை. முடியாம போறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா அந்த ஜெனிப்பிக்கப்படுதல் கொஸ்டின் மார்க் ஆயிரும். நமக்கு நல்லா தெரியும் நமக்கு இது அன்புள்ள கருத்தா? அன்புள்ள கருத்தான் என்ன அர்த்தம்? யாரையும் காயப்படுத்தாத விஷயமா இது இருக்குமா? யாரையும் அவதூறு பேசக்கூடாத விஷயமா இது இருக்குமா? ஒருவேளை இந்த கருத்து எனக்குள்ள நான் அந்த கருத்து நிமித்தம் செயல்படும் போது யாருக்காவது அன்பில் குறைச்சல் ஏற்பட்டுருமா? அப்படி யோசிங்க. ஆக்சுவலாக நம்ம எப்போ தெரியுமா சில சமயத்தில் ஓப்பனாக பேசிடுவோம் டக்குன்னு. அப்போவே தெரியும் அந்த கருத்தில் என்ன இல்லை, அன்பில்லைன்ட்டு. ஆனால் இங்கே பேசுகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லை. சகோதரர் சொல்கிற கருத்து என்ன தெரியுமா? மைண்டில் அந்த கருத்து வந்தாலும் இதை ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படிங்கிறது. வாசிங்க இப்போ. அது அன்புடைய சிந்தனையா? அது அன்பு செய்பவற்றோடு சம்பந்தப்பட்டதா? அன்பு செய்தவற்றோடு சம்பந்தப்பட்டதா? அது அன்பின் ஆதிக்கங்களை ஊக்கப்படுத்துகிறதா? இந்த கருத்தின்படி செயல்பட்டு நீங்க ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா அதை பார்த்து எல்லாருக்கும் அன்பு உந்தப்படுகிறதா? உண்மையை சொல்லட்டுமா? ஒரு சகோதரனுக்கு எப்படி ஒருத்தர் கெடுக்கிறதுன்னு கற்றுக் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், யோசிச்சு பாருங்க, அது திருப்பி எடுக்க முடியுமா? ஐயோ நான் அப்படி பண்றதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடாது. மைண்டை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சா போதும் இதை பண்ணாம இருக்கலாம். மைண்டை கண்ட்ரோல் பண்ணாமல் தெரிஞ்சு விட்டுட்டு சில கருத்துக்கள் ஒன் டைம் பேசப்படுவதால் கூட அடுத்தவருக்கு அது கேடு விளைக்கக்கூடிய கருத்தாக இருந்துச்சுன்னா அது அன்பான கருத்து அல்ல. அதை கண்ட்ரோல் பண்ற திறமையும் நம்மகிட்ட இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்தது, அல்லது அது வெறுப்பு, ஆத்திரம், கோபம், பொறாமை ஆகியவற்றை அடையாளம் காண்பிக்கிறதா? அதாவது நான் அந்த கருத்து எனக்குள்ள வந்துருச்சுங்கிறது எது காமிச்சிடும்? எனக்குள்ள எது வந்துடும்? வெறுப்பு, ஆத்திரம், கோபம். ஒன்றுவேளை எனக்குள்ள இருந்து வராட்டி கூட நான் தோன்றின கருத்தின் மூலம் செய்யக்கூடிய காரியமானது மற்றவர்களிடையே இதை ஏற்படுத்திடும் கட்டாயமா. அப்ப யோசிச்சு பாருங்க, கோவிட் வந்தப்ப கவர்மெண்ட் எல்லாத்தையும் எங்க இருக்கு சொல்லுச்சு? ஏன் பிரதர்? ரெஸ்ட் எல்லாத்துக்கும் இந்த நூற்றாண்டுலையா? ஏன் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு என்ன ஆயிரும்? ஒருத்தர் இருந்து இன்னொருத்தருக்கு பரவாம இருக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா இருக்கு சொன்னாங்களா? இப்ப திங்க் பண்ணி பாருங்க. நம்முடைய மனதில் எழக்கூடிய கண்ணுக்கு தெரியாத ஒரு கருத்து இன்னொரு சகோதரனை கெடுக்குதுன்னா திங்க். இதுதான் சொல்றாரு, இறுதியாக சகோதரரே திங்க் பண்ணுங்க. வரும்போதே திங்க் பண்ணுங்க, இது கரெக்டா தப்பான்ட்டு. அடுத்த பாயிண்ட், இஸ் இட் ரெப்யூட்டபிள்? எனக்குள்ள இருந்து ஜென்ரேட் ஆகி வரக்கூடிய இந்த கருத்தானது மதிப்பிற்குரியதா, கனத்துக்குரியதா, மதிப்பிற்குரியதா? கனத்துக்குரியதாக்கு என்ன விளக்கம் பார்த்தோம்? இந்த விஷயத்தை நான் செய்யறதுனால நான் மற்ற மனிதர் மத்தியில் எனக்குன்னு இருக்கிற அந்த மரியாதை, எனக்குன்னு இருக்கக்கூடிய இந்த பொசிஷன், என்னுடைய நிலைமையை நான் சரியாக வளர்ந்துட்டு இருக்கேன்னு மற்றவங்களுக்கு காமிக்கிறேன்னா இல்லையா? நான் வளர்ச்சி, நான் சொல்றது கிறிஸ்துக்குள்ளான வளர்ச்சி, சபையில் வளர்ச்சி பற்றி நான் பேசல, கிறிஸ்துக்குள்ளான வளர்ச்சி. அடுத்த பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. மதிப்புக்குரியதான் என்ன அர்த்தம்? ரெப்யூட்டபிள்னா, ரெப்யூட்டபிள் ஒரு ரெப்யூட்டட் பர்சனுக்கு இவர் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு மதிப்புக்குரியவர். கருத்து ரெப்யூட்டடா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ரெப்யூட்டட்னா என்ன அப்படின்னா, எனக்குள்ள வந்துச்சு பார்த்தீங்களா ஒரு கருத்து, வந்துச்சு பார்த்தீங்களா ஒரு கருத்து, வந்துச்சு பார்த்தீங்களா ஒரு கருத்து, பயந்துட்டு உட்காந்துருக்கீங்களா? வந்துச்சு பார்த்தீங்களா கருத்து, அந்த கருத்தை போய் ஒருத்தர்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்க, பிரதர் எனக்குள்ள இப்படி ஒரு கருத்து வந்து சொன்னா அவர் சூப்பர் பிரதர் அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் உங்களுக்குள்ள இருந்து வருது. இப்படி எல்லாம் உங்களுக்கு திங்க் பண்ண தெரியுமா? ஏன்னா இதை செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது தெரிஞ்சிடும் வெளிப்படையா. அப்ப கேட்பாங்க, இப்படி எல்லாமா செய்யலாம், இதெல்லாமா செய்யலாம்னு கேட்கறதுக்கு முன்னாடியே சிந்தனையில் வந்துடும். ஆனால் யோசிச்சு பார்த்துக்கோங்க, நம்மளே செக் பண்ணி பார்க்கலாம். இன்னொருத்தர் கரெக்டாக தப்பான்னு யோசிக்க தெரியக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற நாம நமக்குள்ள வரக்கூடிய கருத்து மதிப்புக்குரியது இல்லைங்கிறது செக் பண்ண விட்டோம்னா என்ன ஆகுறது? ஆனால் ஒரு விஷயம் நினச்சிக்கோங்க, இதனால உலகத்தில் நம்ம மதிப்புக்குரிய ஆயிடுவோம்னு மட்டும் எடுத்துக்காதீங்க. சில சமயத்தில் நம்முடைய கருத்துக்கள் கரெக்டாக இருக்கிறப்ப உலகம் நம்மளை மதிப்புக்குரியவங்களை கன்சிடர் பண்ணாது. ஆனால் சபையில் சத்தியத்தில் இருக்கிற சகோதரர்கள் கட்டாயமாக தேவனும் கிறிஸ்துவும் மதிப்புக்குரியவங்களை நினைக்கணும். ஏன்னா உலகத்துக்கு நமக்கு என்ன இல்லைங்க, சம்பந்தமே இல்லை. அதையும் சகோதரர் எழுதுறார், வாசிங்க இப்ப. அப்போஸ்தலனும் ஏன் நம் ஆண்டவராகிய இயேசுவும் இந்த உலகத்தால் தூஷிக்கப்பட்டனர். அதுக்காக அவங்க கருத்தெல்லாம் தப்பு நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அந்த கருத்து கரெக்டா இருக்கிறதுனால தான் தூஷிச்சாங்க. அவர்களுக்கு எதிராக எல்லா விதத்திலும் தீயனவற்றை தவறுதலாக பேசினர். யாருக்கு அகைன்ஸ்டா? அப்போஸ்தலருக்கு அகைன்ஸ்டா பேசினாங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு அகைன்ஸ்டாவும் பேசினாங்க,
இங்கு புகழத்தக்க என்ற வார்த்தைக்கு வார்த்தை தான் இங்க எப்படி போட்டிருக்காங்க, புகழத்தக்க மதிப்புக்குரிய நம்ம எடுத்துக்கிட்டோம் என்ற வார்த்தைக்கு உயர்ந்த மதிப்புடைய ஜனங்களால் அறிந்து கொள்ளப்பட்ட சிந்தனையின் பொருளையே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மறுபடியும் இந்த கடைசியில் நம்ம படிங்க. உயர்ந்த மதிப்புடைய ஜனங்களால் அறிந்து கொள்ளப்பட்ட சிந்தனையின் பொருளையே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய சிந்தை ரெப்யூட்டடான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க நம்முடைய சிந்தனையை எடுத்துக்கிட்டு அந்த சிந்தனை யாருடைய சிந்தனையோட கம்பேர் பண்ணி பார்க்கணுமாமா? உயர்ந்த மதிப்புடைய ஜனங்கள் யாரு? கலெக்டர் யார்? பரிசு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து, அப்போஸ்தலனாகிய பவுல், ஸ்தேவான், எத்தனை பேர்த்த பார்த்துருக்குறோம். அந்த கருத்தோட மேட்ச் ஆகுதான் நீங்க பாருங்க. இதுதாங்க மதிப்புக்குரிய கருத்து. அடுத்த பாயிண்ட், ஹேஸ் த தாட் எனி virtue ஆர் இஸ் இட் எனி சென்ஸ் ஆஃப் த வேர்ட் பிரைஸ்வர்த்தி? நெகட்டிவ் எடுத்துக்க வேண்டாதே, பாசிட்டிவா படிக்கலாதே. உங்க சிந்தனையில் நல்லொழுக்கம் இருக்கிறதா? எக்ஸாம்பிள் சொல்லவே முடியாது. உங்கள் சிந்தனையில் நல்லொழுக்கம் இருக்கிறதா? அல்லது வார்த்தையின் எந்த அர்த்தத்திலும் அது பாராட்டுக்குரியதுன்னா மற்றவங்க பாராட்டுற மாதிரி இருக்காங்கிறதுக்கு சொல்ல வரல, மற்றவங்களால ஏற்றுக்கொள்ள முடிய அளவுக்கு இருக்குதா? பிரதர் நம்ம சேர்ந்த நாளைக்கு அவர் தப்பாக பேசலாம், ஒரு விஷயம் உங்கள்கிட்ட பேசணும் வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போய் அந்த பிரதர் இருக்கார்ல அப்படின்னு ஆரம்பித்தா, இப்போ எங்கே வந்துருச்சு கருத்து? இங்கே வந்துருச்சுல்ல. இப்போ அவர் என்ன சொல்லுவார்? பிரதர் ஏன் இப்படி ஒழுக்கம் கெட்டு போயிருக்கீங்க நீங்கள் சொல்லுவார சொல்ல மாட்டார? என்ன எல்லாரும் இப்போ அமைதியாக இருக்கிற பார்த்தா எனக்கு என்னமோ தோணுது. இப்படி என்ன திங்க் பண்ணுவார் தெரியுமா? உண்மையாலுமே அது ஒழுக்கம் கெட்ட விஷயமா இருந்தால் கூட தனியாக கூட்டிகிட்டு போய் சொல்கிற டெண்டன்சி வந்துருச்சுன்னா மைண்டு கரெக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கரெக்ட் பண்ணுறதை விட்டுட்டு இன்னொரு சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை. அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. நல்லொழுக்கம் உள்ளதா? சரி, இது போதுன்னு நினைக்கிறேன். அடுத்த பாயிண்ட் போயிடலாம். உண்மையாலுமே இந்த கருத்து தேவையா? இது உண்மையான பாயிண்ட்டுங்க. இது ரியலாக சொல்கிறேன். எனக்குள்ளிருந்து வரக்கூடிய இந்த கருத்து அழகானதா, மதிப்புக்குரியதா, கனத்துக்குரியதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். தேவையா முதல்ல எனக்கு சொல்லுங்க பாருங்க. யாராவது நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு டைம் இருக்கு வேறு நிறையா. அது எதிர்க்கிற சகோதரர் கிளியரா, நம்மளாம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி என்றைக்குமே தேவன் நம்மளை வைக்கல. தூங்குற டைம் மட்டும்தான் ஃப்ரீயாக இருக்கிறோம், மற்ற எந்த டைமும் ஃப்ரீயாக இல்லை. கரெக்டுங்களா? நானே சொல்லிட்டு இருக்கோன்னதையா? அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத விஷயமெல்லாம் வருது? அதாவது உங்களுக்குள்ளிருந்து வரக்கூடிய கருத்து தேவையா இல்லையா? மோஸ்ட் ஆஃப் த டைம் தேவையில்லாத கருத்து இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஏன்? மோஸ்ட் ஆஃப் த டைம் தேவையில்லாத சிந்தை தான் இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஏன்? எவனை அப்படின்னு அவனுக்கு ஆயுதமே தெரியுங்களா? எப்படா நம்மகிட்ட வந்து அவங்களே மாட்டுவாங்க. ஏன்னா சிங்கம் வேட்டையாடி போய் பிடிக்கிறது இல்லை. இந்த இடத்துல கர்ஜிக்கிற சிங்கத்தை பத்தி பேசிட்டு இருக்காரு. ஸோ கர்ஜிக்கிற சிங்கம் கொடுக்குற கர்ஜனையில தானா வந்து மாற்ற மாதிரி நாமளா சிந்தையை கெடுத்துட்டு போய் சாத்தான்ட்ட மாற்றுறதுங்கிறது வேற எதுவுமே இல்லை. இந்த பாயிண்ட் தான். இந்த கருத்து எனக்கு தேவையா? சகோதரர் சொல்றாரு. ஒருவேளை பாருங்க, படிச்சுட்டு அப்புறம் நீங்க விளக்கம் பார்க்கலாம். ஏனென்றால் அது குற்றமற்றதாக இருந்தாலும் அது எந்த மதிப்பையும் கொண்டிருக்கவில்லை என்பது அதன் நிராகரிப்புக்கு ஒரு காரணமாகும். என்ன ஃபர்ஸ்ட் என்ன கேட்டேன், இந்த கருத்து தேவையா? சகோதரர் சொல்றாரு, தேவையில்லை ஆனா நல்லது தானே. நமக்கு இது தேவையில்லை ஆனா நல்லது தானே அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. அது குற்றமற்றதாக இருந்தாலும், அதாவது ஒழுக்கமுடைய விஷயமா இருக்கலாம், நல்லதா இருக்கலாம், கணத்துக்குரிய விஷயமா இருக்கலாம், ஆனா அது எனக்கு தேவையில்லாத விஷயம். அப்படி எனக்கு தேவையில்லாத விஷயம் குற்றமற்றதாக இருந்தாலும் அது எந்த மதிப்பையும் எனக்கு, அதாவது எனக்கு எந்த விதத்திலையும் அது பயன் தர போறதில்லை, எனக்கு தேவையில்லை என்றால் அதை நிராகரிச்சிருங்கிற கருத்தை உள்ளே கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட் சொன்னதெல்லாம் கருத்தை எடுத்து கரெக்டாக தப்பான்னு அனலைஸ் பண்ணுங்கன்னார். தப்பாக இருந்தால் விரட்டிருங்க, கரெக்டாக இருந்தால் மேலும் அதை உள்ளே கொண்டு போங்கன்னார். தேவையாங்கிற விஷயம் சொல்லும்போது என்ன சொல்லிட்டாருன்னா, வேண்டாம், அதை நீங்கள் என்ன பண்ணிடுங்க, ஒட்டு மொத்தமாக வெறுத்துருங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாருன்னா கிளியராக சகோதரர் சொல்லிட்டார். காரணம், நமக்கு நேரமும் இடமும் இல்லை, அது கெட்டதும் இல்லை. அது கெட்டதில்லை, பட் அதுக்காக நாம் அந்த நேரத்தை எதுக்காக தேவையில்லாத கருத்துக்கு நாம் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரிங்களா? இப்போ மைண்டில் எப்படி இருக்கு நமக்கு? இப்போ இருக்கிறதுலே கஷ்டமான கொஸ்டின் இதுதான். மைண்டெல்லாம் இப்போ நமக்கு எப்படி இருக்குன்னு கேட்டேன்.
இப்போ கூட உள்ள இருந்து நமக்கு சில சிந்தனைகள் வந்திருக்கும்ல, வந்துச்சா இல்லையா? வந்துச்சு இல்ல? அது இதெல்லாம் கேள்வி கேட்டு பார்த்தீங்களா? கணத்துக்குரியது அது? சரி, என்கிட்ட சொல்ல வேண்டாம். அன்புக்குரியதா? தேவையானது அது? திங்க் பண்ணி பாருங்க. இப்படி திங்க் பண்ணி பழகிட்டோம்னா கட்டாயமா சொல்லலாம், ஜெயிச்சிடலாம். இதுதான் பிரதர் மைண்டினுடைய பவர்னு சொல்லிட்டு இந்த சப்ஜெக்ட்ல சகோதரர் எழுதியிருக்கார். நம்ம எல்லாருக்குமே என்ன தெரியுமா ஆசை? யாருக்காவது கெட்டு போன ஆசை இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்காக நமக்கு வரவே இல்லை, வரதே இல்லை நம்ம யாருமே இருக்காங்க. ஆனா நம்முடைய மைண்டை கண்ட்ரோல் பண்ண மட்டும் கெட்டு போறது யாரு? நம்மதான். We desire to have in our hearts, நமக்கு என்ன ஆசை தெரியுமா? In our hearts and our minds things that are positively good, helpful, beneficial in some way. நம்ம எல்லாருக்குமே ஆசைன்னா என் இருதயத்தில் தோன்றக்கூடிய கருத்துக்கள், சிந்தனைகள், எண்ணங்கள், பேச்சுக்கள், வார்த்தைகள், நடத்தைகள் எல்லாம் மற்றவங்களுக்கும் எனக்கும் பிரயோஜனமா இருக்குன்னு தான் நினைக்கிறோம். யாராவது மாதிரி நினைக்கிறோமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி கண்டிப்பாக நினைக்கிறவங்க யாருமே கிடையாது. ஆனால் ஆனால் நம்முடைய மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறதை விட்டுட்டோம்னா இந்த கருத்துக்கள் உள்ள வந்துடும். ஸோ இந்த கருத்துக்கள் உள்ள வந்துருச்சுன்னா யாருமே இல்லைன்னு நான் போய் சொன்ன மாதிரி சொல்ல முடியாமல் போயிடும். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் கண்ட்ரோல் பண்ணித்தான் ஆகணும். எதை? மைண்டை. எதுக்கு? நல்லதுக்கு. இல்லாவிட்டால் வாசிங் ஸ்லிப். இல்லாவிட்டால் இது சரியான பாயிண்ட். இது நன்மையான விஷயங்களுக்கு தேவைப்படும் நம் இருதயத்தின், நம் மனதின் நிலத்தை குழப்பத்தின் நிலமாக மாற்றிவிடும். புரிஞ்சு உங்களுக்கு என்னட்டு? தப்பா டிசிஷன் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். எதுல? மைண்டை கண்ட்ரோல் பண்றதுல தப்பா டிசிஷன் எடுத்துட்டோம். தப்பா டிசிஷன் எடுத்தோம்னா என்னது? எப்படி போகணுமோ அப்படி போகாம நமக்கு ஒரு குறை வந்துருச்சு, அந்த குறை நிமித்தம் எப்படி போகணும் அப்படி போக விட்டோம், மாறிட்டோம். இப்ப சிந்தனைகள் போற தப்பா உள்ள போகுமா? ஏற்கனவே இருதயம் ஒரு நிலமா? அந்த நேரத்தில் நல்ல விதை இருக்கா? இருக்கான்னு கேட்கிறப்ப ஆமாமன்னு இருக்கு. மைண்டை கண்ட்ரோல் பண்ணி பழகிட்டோமா? இப்ப என்ன கண்ட்ரோல் பண்ணிருக்கோம்? சொந்த விருப்பத்தை தள்ளுன்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணி பழகிட்டோம். கரெக்டா இல்லையா பேர்? இப்ப ஏதாவது ஒரு காரியத்துல நம்ம சோர்ந்து போய் சொந்த விருப்பத்தை தள்ளுறதை விட்டுட்டு சொந்த விருப்பத்தை கொண்டு வந்து வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. வேறு நாளைக்கு வருவீங்களா வரமாட்டீங்களா? நீங்க உதாரணத்துக்கு கேட்குறேன். இல்லை அப்படின்னு நம்ம எதை தள்ளுறோம்? கிறிஸ்துடைய விருப்பத்தை தள்ளுறோம். நான் உதாரணம் சொல்றேன், கிறிஸ்துடைய விருப்பத்தை தள்ளுறோம். அப்படி தள்ளும்போது மைண்ட் என்ன பண்ணும் யோசிச்சு பாருங்க. நேத்து போறேன்னு சொன்னீங்க, இன்னைக்கு மாட்டேங்கிறீங்க. இப்ப நம்ம எதை குழப்பிட்டு இருக்கிறோம்? நம்முடைய இருதயத்தை. ஒரே வாய், ஒரே நாவு நல்லா துதிச்சுட்டு இப்பதான் பாட்டு பயங்கரமா பாடிச்சு, வசனத்தை எடுத்து சொல்லிச்சு, பேசிக் சப்ஜெக்ட் எடுக்க வந்தவருக்கு ஒரு டவுட் கேட்டார், அருமையா விளக்குச்சு. அந்த டோருக்கு அந்த பக்கம் போய் இன்னொருத்தரை பத்தி பேசுது. இப்ப எது குழம்பி போயிடும்? ஆக்சுவலா மைண்டு குழம்பு. என்ன மைண்டுக்கு தெரியாதுன்னா ஆக்சுவலி யார் இது அப்படின்னு யோசிக்கும். இந்த மாதிரி ஆக்கிறாதீங்க. முடிவு எடுக்கிறோம் பார்த்தீங்களா? நம்ம எடுக்கிற முடிவுகள் எதா இருந்தாலும் அது தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் நஷ்டமாயிருமா? நான் கேட்குறேன், யாருக்கு நஷ்டம்? அப்போ நமக்கு நஷ்டம் தெரிஞ்சுக்கிட்டே நம்ம முடிவு எடுக்கிறோம்னா இங்கே பெரிய குழப்பம் ஓடிட்டு இருக்குன்னு அர்த்தம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எந்த வேலையை செய்வதிலும் நாம் தேவனுடைய அறிவில் வளருவதிலும் கிறிஸ்துடைய பூரண வளர்ச்சிக்குள்ள போறதிலையும் நாமே இது வேண்டாம் அது வேண்டான்னு சொன்னா கண்டிப்பா சொல்றேன், அது எந்த விருப்பமா தான் இருக்கும்? ஓன் வில்லா தான் இருக்கும். சொல்லவே கூடாது. தேவன் கொடுத்தா என்ன பண்ணிடணும்? செஞ்சிடணும். ஏசு கிறிஸ்து எப்படி சொல்லி தானே வந்தாருங்க பூமிக்கு? ஏசு கிறிஸ்து சொல்லி தானே வந்தாருங்க. ஆமான்றீங்க போல் இருக்கு எனக்கு. ஏசு கிறிஸ்து பூமிக்கு சொல்லியே வந்தாரு. அவரா வந்தார் இல்லையா? அவரா வந்தாருன்னா என்ன அர்த்தம்? மைண்டை ரீட் பண்ணிட்டார், தேவனுடைய மைண்டை. கரெக்டா? அதான் மைண்டுடைய பவர். அவரா வரும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் போக மாட்டேன்னு சொன்னா அதான் மைண்டுடைய பவர். யாருக்கு வேஸ்ட் இது? யாருக்கு பிரயோஜனம் இல்லை? நமக்கு தான் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். நம்ம எடுத்த முடிவில் எத்தனை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் தெரியுமா? பேப்டிசம் எடுக்கிறப்ப உங்க எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே பண்ணியிருக்கோம். பயங்கரமான சாக்ரிஃபைஸ். குடும்பத்தை எடுத்துட்டு, சில பேர் வீட்டில் லைஃப் பார்ட்னர் எடுத்துட்டு, குழந்தைகளை எதிர்த்துட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த உடன்படிக்கைக்குள்ள வந்திருக்கோம். இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தப்ப கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்ச மைண்ட் இப்ப எங்க? ஏன் நாம் நம்மளே கெடுத்துட்டு இருக்கிறோம்? ஒரு காலம் பவரை மட்டும் விட்டு கொடுத்துடக்கூடாது. பவரை விட்டு கொடுக்காம இருக்கிறவங்க தான் மைண்டுடைய பவர்ல நிற்பாங்க. அவங்களுடைய சிந்தனைகள் பூரா என்னவா இருக்கு சொல்லுங்க? உண்மையுள்ளவைகளோ வராது, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள்,
நீதியுள்ளவைகள், நற்கீர்த்தி எல்லாம் இது மட்டும்தான் இருக்கும். வேற எதுவுமே ஓடாது. எதுவுமே ஓடாதுன்னா அதுதாங்க மைண்டினுடைய கண்ட்ரோல். சரிங்களா? இப்போ நம்மளை பார்த்து மற்ற மனுஷர்லாம் தேவனை துதிக்கணுமா துதிக்கூடாதா? கேட்ட கேள்வியிலேயே பதில் இருக்குது. மனுஷகுமாரனாகி என்னை ஜனங்கள் யார் என்று கேட்டார்கள். இந்த மாதிரி மற்ற மனுஷர் நம்மளை பார்த்து நம்முடைய பிதா யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே இருக்கிற ஒரே ஒரு சோர்ஸ் நம்ம தான். ஆனால் நம்முடைய மைண்டை மட்டும் கண்ட்ரோல் பண்ண விட்டோம்னா தேவன் எப்படி இருக்க மாட்டாருங்கிறதுக்கு நம்ம ஆகக்கூடாது. வாசிங்க. தெய்வீக வார்த்தையின் வழிமுறைகளை பின்பற்றும் கடவுளின் மக்கள் நிச்சயமாக உன்னதமான மனிதர்களாகவும், உன்னதமான மனிதர்களா இருப்பாங்க. உண்மையாலுமே கடவுளுடைய வார்த்தையை பின்பற்றவங்க உன்னதமான மனிதர்களாகவும், உதவும் மனிதர்களாகவும், நல்ல மனதை கொண்டவர்களாகவும் மாறுகிறார்கள். நல்ல மனதை கொண்டவர்களாகவும் என்ன பண்றாங்க? மாறுறாங்க. ஸோ நாம நம்மளையும் குழப்பிக்கூடாது, நம்முடைய மைண்டுடைய கண்ட்ரோல் என்ன பண்ணிடக்கூடாதுங்க? விட்டுறக்கூடாது. சரிங்களா? ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணலாமா? என்ன பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு? கடைசியாக சகோதரரே, இது மட்டும் உள்ள இருக்கான்னு என்ன பண்ணிக்கலாம்? பார்த்துக்கிட்டே இருக்கலாம். புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ இவைகளையே, அப்போ இதை தவிர வேற எதையுமே சிந்திக்காதீங்கன்னு அர்த்தம். பொறுமையோடு கேட்டவங்க அனைவரையும் தேவன் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இது போன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.